வெளிச்சத்தில் அல்ல, என்னை இருளிலே நடத்தி கொண்டு வந்தார். 54 சங்கீதத்தில் ஒரு பொண்ணை அடிச்சார் கர்த்தர். பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, சிறுமைப்பட்டவளே, தேற்றரவற்றவளே. இந்த வார்த்தை எவ்வளவு பயங்கரம் தெரியுமா? அவளை சிறுமைப்படுத்துறாங்க, பெருங்காத்து அடிக்கிறாங்க எல்லாம் சேர்ந்து. தேற்றவரவற்றவளே, உன்னை நான் பார்த்தேன், உன் கல்லுகளை வஜ்ரகமாகவும் உன் பளிங்குகளை மாளிகையாகவும் மாற்றுவேன். எப்ப மகளே உனக்கு மாளிகை வந்தது? எப்ப உனக்கு பளிங்கு வந்தது? எப்ப நீ இந்த நிலைமைக்கு வந்தனா? பெருங்காற்றில் அடிபட்டு தெற்றரவற்றலாய் மாறின போது. அல்லேலூயா. லைஃபை மட்டும் ஒன்று புரிஞ்சுக்கங்க, அப் அண்ட் டவுன்ஸ்ல வாழ கத்துக்கணும். எதில் வாழ கத்துக்கணும்? நல்ல வெற்றியை கொண்டாடுற நாம கவனிச்சு பாருங்களேன், தோல்விகள் நமக்கு பிடிக்கிறதே இல்லை. பிடிக்கிறதே இல்லைன்றதை விட அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவமே இல்லை. 100 மார்க்கை எடுத்த பிள்ளை 98 வாங்கிட்டானா பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி கொண்டாடுறாங்க. பாஸ்டர் சாயங்காலம் மட்டன் பாஸ்டர் வாங்க பிள்ளை எடுத்துட்டான்றாங்க. அதே புள்ள ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நான் ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டாங்க. 3 தடவை ஃபோன் பண்றேன், ஏன்னா புள்ள என்ன ஆயிடுச்சு. நான் எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? அல்லேலூயா. வெற்றியை கொண்டாடுகிற நீங்கள் தோல்விகளை சந்திக்க பலன் பெற்றவர்களாய் மாறணும். சொல்லுங்களேன், வெற்றியே பெற்று இருக்க மாட்டோம். கட்டாயம் ஒரு நாள் கர்த்தர் நம்மை தோல்வியின் பாதையில, அவமானத்தின் பாதையில, நிந்தையின் பாதையில, தனிமையின் பாதையில நடத்துவார். இந்த வேத புத்தகத்தில் இல்ல, எல்லா பரிசுத்தவான்களையும் கர்த்தர் எடுத்தவுடனே மிக உயரத்திற்கு கொண்டு வரல. எல்லாரும் தோல்விப்படுத்தி, அவமானப்படுத்தி, கேவலப்படுத்தி, மனுஷங்களுக்கு முன்ன நிந்திக்க வச்சு எல்லாவற்றையும் தாண்ட பண்ணியே பலன் தந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 107 சங்கீதத்துல திரளான தண்ணீர்கள் மேல ஒரு கூட்டம் கப்பல் ஏறி வியாபாரம் பண்றாங்க. 23 வசனம் வாசிங்க. கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர் மேல் தொழில் செய்கிறார்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும். எங்க தெரியுமா அதிசயமே தம்பி? ஆழத்துல தான். எங்க? உன் பிரச்சனையில தான், உன் போராட்டத்துல தான் உனக்கு அதிசயம். அவர் கட்டளையிட என்ன வருது? யார் கட்டளையிட? அவர் தான் பிரச்சனையை வர வைக்கிறவரே. எத்தனை பேர் ஆமீன்? என்ன பாருங்க, அவர் தான் பிரச்சனையை வர வைக்கிறவரே. அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அவர் அலைகளை கொந்தளிக்க பண்றார். கொந்தளிக்கும். டாக்டரால கண்டுபிடிக்க முடியாது. சில நேரத்தில் எந்த பைனான்ஸ்காரங்க கிட்ட வாங்கினாலும் கொடுக்க வேண்டியதை கொடுக்க முடியாது. கொந்தளிக்கும். நம்ம எல்லாம் அப்படி இருக்கிறீங்க. கொந்தளிக்கும். வீட்டில் சில நேரத்தில் கொந்தளிக்கும். கொந்தளிக்க பண்றவரே அவர் தான். வாசிங்க. எங்க ஏறி இந்த கப்பலே ஒரு ஒன்று படிச்ச பாருங்க. இங்க பாருங்க, அந்த அலை இருக்குல்ல, அந்த அலை எவ்வளவு மீட்டர் உயரம் போகும் நீங்க நினைக்கிறீங்க? யாருன்னா தெரிஞ்சா சொல்லுங்க. எவ்வளவு மீட்டர்? 650 மீட்டர் போகுமா? 650 மீட்டர் போகும்போது வானத்துக்கே போயிட்டான்னு நினைப்போமா? 650 மீட்டர்னா உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் இருந்து 3/4 கிலோமீட்டர். அப்படிதான் தம்பி, கரெக்ட் தானே? 500 மீட்டர் 1/2 கிலோமீட்டர் நினைக்கிறேன். 3/4 கிலோமீட்டருக்கு இந்த கப்பல் சரக்கோட மேல போகுமா பாருங்க. முடிஞ்சு போச்சுன்னு நினைப்பானா? வானத்தில் தூக்கி நம்மளுக்கு போட்டுருவார் போல இருக்கு. அவர் தூக்கி வாசிக்க மகள வாசி. ஆழம் எவ்வளவு தெரியுமா போகுமா? 3 கிலோமீட்டர் போகுமா. 3 கிலோமீட்டருக்கு கப்பல் ஆழம் போகுமா. தூக்கி அப்படி தூக்கி தம்முன்னு போடுவாராம். போட்ட உடனே வாசிங்க, அவங்க ஆத்துமா என்ன ஆயிடுச்சு? கிலேசம். எல்லாம் இந்த சொல்லுங்களேன். ஐயோ, எனக்கு ஏன் இப்படி நடக்குதோ, எனக்கு ஏன் இப்படி நடக்குதோ, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதோ சொல்லுங்களேன். இங்க நிறைய பேர் கேள்வி தான், எனக்கு மட்டும் ஏன் பாஸ்டர் இப்படி நடக்குது? அப்படி தூக்கி அப்படி போடுறாருன்னா ஒன்னு புரிஞ்சுக்கோ, உன்னை வலிமை உள்ளவனா மாத்துறாரு. கை தட்ட மாட்டீங்க நீங்க. அவர்கள் ஆத்துமா கிலேசத்தினால் கரைந்து போகிறது. வெறி புடிச்ச மாதிரி அலையறாங்களா? ஐயோ ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது? வெறி எவனை பார்த்தால். ஏன்னா அவ்வளவு பயங்கரமா ஆயிடுச்சு சூழ்நிலை. அடுத்த வசனம் பிரதர். அவர்கள் ஞானம் எல்லாம் மூழ்கி போது பிரதர். ஞானவான்கள் கப்பல் ஓட்டுறவனா சாதாரண ஆள ஓட்ட விடுவான். ஆட்டோ டிரைவரா ஓட்டுப்பா, ஏத்த ஆட்டோவன் சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவன் ஞானவான்கள். பயங்கர அட்மினிஸ்ட்ரேஷன் இயக்குவதற்கு திறமை பெற்றவங்க, குடும்பம் நடத்த திறமை பெற்றவங்க, பணத்தை கையாள திறமை பெற்றவங்க, சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ள திறமை பெற்றவங்க. இவங்க ஞானம் எல்லாம் மூழ்கி போகுது. ஏன் இந்த அப் அண்ட் டவுன்ஸ்? என் வாழ்க்கையில ஏன் தூக்கி மேல போடுறார், தூக்கி கீழே போடுறார்? ஏன் என்ன இப்படி பந்தாடுறார்? ஞானம் எல்லாம் என்னாச்சு? அப்ப பிரதர் என்ன பண்ணாங்க?
உன் ஞானத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு, உன் அறிவெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு, உன் திறமையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு, அது மேலே ஏறும்போது முட்டி போடு, அது கீழே போடும்போது முட்டி போடு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ முட்டி போட வைக்கணும் தான் உன்னை தூக்கி டமாலு கீழே அடிக்கிறேன். சொல்லுங்க, உன்னை ஏன்பா இப்படி தூக்கி அப்படி கீழே போடுறேன்? எனக்கு என்ன உன்னை விளையாடணும்னு அவசியமா? நீ முட்டி போடணும். ஞானத்திலேயே ஓட்டின்னு போயிடுவேன், ஓட்டி போய் கரையை சேர்ந்துருவேன். சொல்லக்கூடாது. முட்டி போடணும்னா அந்த சுக்கானை விடு. எந்த சுக்கானை பிடிச்சி ஆட்டி நிற்கிறீ? என்னமோ நீ தான் நடத்துற மாதிரி, அப்படியே நீ தான் என்னமோ அப்படியே உங்க வீட்டை இட்டு வண்டி இட்டு போய் அப்படியே சேர்க்கிற மாதிரி நான் ஒருத்தன் தான் கஷ்டப்படுறேன் விடுன்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புருஷ லட்சணம் சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிற புருஷன் உங்களுக்காக நான் கஷ்டப்படுறேன்னு வாயிலேருந்து வந்தா நீ வந்து புருஷன் இல்லை. அவன் வேலையே தான். ஏவாள் உட்காந்து பேசின்னு இருப்பா. யார் கூட? சர்பத்து கூட, அது கூட, இது கூட பேசின்னு இருப்பா. இவன் போய் எங்கேயோ தோட்டம் கிட்ட வெட்டி கிட்டி மம்டி எடுத்து என்ன பண்ணான்? நீங்கள் இந்த லேடிஸை பாருங்களேன், காலையில் எல்லாரையும் கட்டி அமிச்சதுக்கு அப்புறம் வேலையை என்னன்னு கேட்டிங்கன்னா, சேர் வந்து இந்த ஃபேனு கீழே போட்டுக்கும். வேலைக்கு அதுக்கு தான் சொல்கிறேன், வேலைக்கு போகிற லேடிஸ் தான் சூப்பர் லேடிஸ் எப்பயுமே. ஆமென் சொல்லுங்க. அதனால தான் நிறைய கொடுத்துணும். அந்த கேஸில் போய் நீயே புக் பண்ணுவா, நீயே இபி பில் கட்டு, நீயே காலிலேருந்து வேலையை விட்டு போயிடணும். நம்ம பார்த்து செய்கிறோம் பார்த்தீங்களா? ஃபேனை விரிச்சிக்கின்னு அந்த தலையை வேலை விரிச்சு போட்டுரும். அப்படியே உள்ள நமுட்டு எடுத்துக்கின்னு அப்படி ஃபோன் எடுத்துன்னு உட்காந்தா முதல்ல யாருக்குன்னா அம்மாவுக்கு ஜெயலலிதா அம்மா, அவங்க அம்மா. என்ன அம்மா? ஆமாம், அவங்க அம்மாவுக்கு ஃபோன். அடுத்து அவங்க அக்காவுக்கு, அடுத்து வந்து சித்தி பொண்ணுக்கு, அப்புறம் சித்திக்கு, எல்லாத்துக்கும் பேசி இப்போ யாருக்கு பண்ணணும்? சர்ச்சி. ஆமென் சொல்லுங்க. நேற்று மெசேஜ் சர்ச்சி அப்படி பேசி முடிச்சு எல்லாம். ஐயோ 12:30 ஆயிடுச்சா? எம்மா தோயிருமான்னு போய் கிழிச்சிட்டு வந்த உடனே பசி எடுக்கும். சாப்பிட்ட உடனே உண்ட மயக்கம், தொண்டனுக்கு உண்டு. படுத்து தூங்கி இருந்தா 4 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து அது வந்துடும். புரிஞ்சிச்சா? 6 நாள் இப்படியே போகுது. திவ்யா உனக்கு இல்லை, நீ வேலைக்கு போற. ஆமென் சொல்லுங்க. 6 நாள் இப்படியே போகுது. அவங்க அதான் நான் சொல்றேன், உங்க சுக்கான விடுங்க, விட்டு முட்டிய போடுங்க. எங்க ஜெபிக்க நேரம் இருக்கும் லேடிஸ்க்கு? ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனாங்க அப்படியே சொல்றீங்களே பாஸ்டர், சிசிடிவி கேமரா வச்சா மாதிரி. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த பிரச்சனையே நான் சொல்லட்டுமா? வேணாம், வாய் வைப்பா, நான் மெசேஜுக்குள்ள போறேன். கர்த்தருக்கு மகிமை. எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க ஆபத்துல இக்கட்டுகளுக்கு கர்த்தரை நோக்கி என்ன பண்றாங்க? கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கொந்தளிப்ப நீ கூப்பிடணும்னு வெயிட் பண்ணுங்கிறார். இந்த கொந்தளிப்புல அவர்கிட்ட சொல்லிட்டா, பாஸ்டர் கிட்ட சொல்லிட்டா, பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார். அதெல்லாம் தப்பு இல்லை. பாஸ்டர் உங்களுக்கு ஜெபம் பண்ணாம யாருக்கு பண்ண போறாரு? ஆனா அவரே கொந்தளிப்பு அடக்கிட முடியாது. ஏன்னா டிராவல் பண்றது நீ தான். பாஸ்டர் இல்ல உன்னோட கப்பல்ல. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? பக்கத்துல ஜெபிக்க சொன்னி, அவங்க இல்ல உன் கப்பல்ல. உன் கப்பல், உன் குடும்பத்துல பிரச்சனை, நீ தான் மாட்டி சிக்கின்னு இருக்கிற. அதை கூட்டினா என்ன பண்றாரு? கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அதன் அலைகள் என்ன பண்ணுதா? கூப்பிட்டா அடங்கும். பிரதர் 30ஆம் வசனம் வாசிங்க. அமைதல் உண்டானதின் நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின எங்க போகணும்னு ஆசைப்பட்டாங்களோ, எது நடக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ, எது அவங்களுடைய விருப்பமா இருந்ததோ அந்த துறைமுகத்திலே அவர்களை கொண்டு வந்து. அல்லேலூயா. வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகள் நிறைந்தது. திடீரென லாபம் வரும், திடீர்னு நிறைய நஷ்டம் வரும். திடீர்னு உடம்பு நல்லா இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா 1 மாசம் பாடா படுத்திடும். திடீர்னு பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ருத்திர தாண்டவம் ஆடி பிள்ளைங்க அடங்காத போயிடும். திடீர்னு பிள்ளைங்க ஹெல்த் பாதிக்கப்பட்டுரும். இப்படி நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பேலன்ஸ் இன்பேலன்ஸிங் வரணும். அப்பெல்லாம் உங்க ஞானத்தை நம்பாம இந்த தண்ணீர்கள், இந்த பிரச்சனை, இந்த வியாதி, இந்த நஷ்டத்தை கடக்கும் போது நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நான் சொல்றேன், மகளே வாழ்க்கையில் இன்னைக்கு நீ போற பாதை நிரந்தரம் இல்லை. எப்பவும் சொல்லி தரேன், தோல்விகள் முடிவு அல்ல, புதிய ஆரம்பத்திற்கான துவக்கம். நீங்க தோத்து போயிட்டேன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு புதிய ஆரம்பம். நீங்க உட்கார்ந்துருக்க சிலருக்குலாம் தெரியும், நம்ம பிள்ளைங்க ஒரு இடத்துல தன்னோட இன்ஸ்ட்ருமெண்ட் பொருள்லாம் வச்சிருந்தாங்க. ஒரே ராத்திரியில் ஆன பிரச்சனையில் அந்த பொருள்லாம் தூக்கி வெளில போட்டாங்க. இனிமே இங்க இருக்கக்கூடாது இதுன்னுட்டாங்க. எங்க போறது? அவ்வளவு பொருளை எடுத்து போய் வைக்கணும் ஒரு இடத்துல. எங்க வைக்கிறது தெரியாது. பார்த்தாங்க, அன்னைக்கு ராத்திரியே போடு இடம் இருக்குது, பில்டிங்கை கட்டு. ஆமென் சொல்லுங்க. கட்டி கிட்டி இன்னைக்கு நம்ம சொந்த பில்டிங்ல எல்லாம் வச்சிருக்கிறாங்க. என்னைக்கு தெரியுமா இந்த வாசல் திறந்தது? எங்க தோல்வின் என்று வெளியே தள்ளினார்களோ அந்த இடத்துல கர்த்தர் நமக்கான புதிய வாசல்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தோல்விகளே நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து ஒத்துக்கினா ஆமென் சொல்லணும். தோல்விகள் நம்மை
பெருமை தலகணத்தை உடைத்து தாழ்மை உள்ளவர்களாய் மாற்றுகிறது. தோல்வி மாதிரி ஒரு டீச்சர் உலகத்திலே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? எந்த மனுஷன் சொல்லி கொடுக்காத பாடம், அம்பா அம்மா சொல்லி கொடுக்காத பாடம், போதகர் சொல்லி கொடுக்காத பாடத்தை எது சொல்லி கொடுக்கும் தெரியுமா? தோல்விகள் சொல்லி தரும். வலைய பழுது பார்க்கணும், ஏன் இதுல மீனே மாட்ட மாட்டேங்குது, போ மாட்டலன்னா இன்னைக்கு போவேன், உட்காந்து வலைய சரி பண்ணி எங்க தோத்தேன் எங்க விட்டேன் ஏன் நடந்தது ஆராய்கிறவனை கர்த்தர் திரும்பவும் வலை நிறைய பிடிக்கிற வெற்றி பெறுகிறவனாய் கர்த்தர். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தோல்வி இல்லாமல் கிடைக்கும் வெற்றிகள் அருமையே தெரியாது. தோல்வி நம்ம கஷ்டப்பட்டு மேலே வந்தோம் பார்த்தீங்களா? எங்கள் அக்காவோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். எங்கள் அக்கா கூட வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆனவங்க 87 எங்கள் அக்கா கூட அப்பாயின்மெண்ட் ஆனவங்களாம் வந்திருந்தாங்க. வந்த உடனே என்னை பார்த்தாங்க. 40 வருஷம் கழிச்சு என்ன பார்க்குறாங்க. எத்தனை வருஷம்? 40 years. என் மனைவியை உட்கார வச்சு பாடமாக சொன்னாங்க. இவன் வாழ்க்கையில் பட்டா மாதிரி கஷ்டம் இந்த உலகத்தில் யாருமே பட்டதில்லை. ஒருவேளை சாப்பாட்டுக்கு அவன் அலைஞ்சதை நாங்கள் கண்ணால் பார்த்துருக்குறோன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த தோல்வியை நான் பார்த்து வந்ததுனால தான் வாழ்க்கையை சரியாக நடத்துகிறேன். ஆனால் வெற்றியே பார்த்து வாழறானுங்க பாருங்க. அவன் இல்லை சொல்கிறேன். நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியவே இல்லை சாப்பாட்டு கஷ்டம் அப்படின்னா என்னது. ஏன்னா ஆகார திரட்சி. நான் தாவீது, இவர் சாலமோனு. யாரு? பிறந்ததே அரண்மனை. எல்லாம் சொல்லுங்களேன். என்ன இன்னைக்கு சாப்பாடு? சட்டினி. ஒரு சட்டினியா 2 சட்டினியா? சட்டினியா? அது பார்த்ததே இல்லை நாங்கள். தீபாவளிக்கு இட்லி சுடுவாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்க? தீபாவளிக்கு இட்லி சுடுவாங்க, அதோட மாட்டு பொங்கலுக்கு இட்லி சுடுவாங்க. இந்த 2 தான் இட்லி கொண்டா மேல இருந்து கீழே இறங்கும். சொல்லுங்க. நாங்க வந்த பாதைலாம் சாதாரண பாதை இல்லைங்க. நாங்க பட்ட அவமானங்கள்லாம் சாதாரண அவமானங்கள். நாங்க கடந்த பசிலாம் சாதாரணம் அல்ல. நான் ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். இது எங்களை எங்கே கொண்டு வந்ததுன்னா, வெற்றி பெற்ற போதும் தலையில தலகணத்தை கொண்டு வரல. ஆமேன் சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது, தோல்வி இல்லாமல் கிடைக்கும் வெற்றிகள் அருமை யாருக்கும் தெரியாது. தோல்விகள் பல நேரத்தில் கடவுளுடைய திட்டத்தில் ஒரு பகுதியாகவே இருக்குது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. தோல்விய வீழ்ச்சிய சந்திக்காம ஒரு மனிதனால மேல வரவே முடியாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஒரு கூர்மையான இரும்பு ஆயுதத்தை உருவாக்க அடிச்சா பயங்கர சத்தம் வலி பயங்கரமா இருந்துதான். அப்ப பக்கத்துல இருந்த ஒரு பிளாஸ்டிக் கேட்டுதான், நாங்களாம் கூட தான் இவ்வளவு அழகா இருக்கிறோம், நீ எங்களை உருவாக்கும் போது நாங்க இவ்வளவு அழவே இல்லையே, நீ ஏன் இப்படி அழுவுற, ஏன் இவ்வளோ சத்தம், டமால் 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 டமால்னு. அது சொல்லிச்சான், என்னை அடிக்கிறது யார் தெரியுமா? ஒரு பிளாஸ்டிக் இல்ல, ஒரு குச்சி அல்ல, என்னை உருவாக்கின இரும்பே என்ன அடிக்குது. என்ன அடிக்குது? ஏன் இவ்வளவு அடிக்குது? ஏன் இவ்வளவு அழுவுறேன் தெரியுமா? வலி தாங்காம இல்ல, கூர்மையான ஆயுதமாய் என்னை மாற்றுவதற்கு எடுக்கிற முயற்சிகள். கைத்தட்டி சொல்லுங்களேன். அவர் அடிக்கிறார் என்றார், அவர் அலைகள் நடுவில் விடுகிறார் என்றார், அவர் உன்னை உபத்திரவத்தின் பாதையில் நடத்துகிறார் என்றார், உன்னை வீணாக்குவதற்கு அல்ல மகளே. மகனை இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இதோ போர் அடிக்கிறதற்கு உன்னை பற்கள் உள்ள எந்திரமாய் நான் மாற்றிக் கொண்டிருக்கிறேன். நீ மலைகளை மிதித்து குன்றுகளை தவிடுபொடியாக்குவாய். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ பயப்படாதே, உன் சத்துருக்களை முறியடிக்கும்படி உன்னை நான் அழைத்திருக்கிறேன். கிதியோனே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது உன் தேவனாகிய கர்த்தர் நான் அல்லவா. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை வரட்டும். அதனால கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில சில பகுதியில கடந்து தான் ஆகணும். எத்தனை பேர் நம்புறீங்க? கிழக்கத்திய புத்திரரிலே யோபுவை போல செல்வந்தன் ஒருவனும் இல்லை. கிழக்கத்திய புத்திரர் ஈஸ்டர்ன் கண்ட்ரில, இந்தியாவில் யாரா பணக்காரன்? அம்பானி, அனில் அம்பானி, அப்புறம் அதானி, எல்லா நாட்டுக்கும் தெரியுது. அந்த மாதிரி ஈஸ்டர்ன் கண்ட்ரில யாரா பணக்காரன் கேட்டீங்கன்னா யோபு தான் பணக்காரன். போட்டிருக்கு கிழக்கத்திய புத்திரரில் 3ஆம் வசனத்துல. யோபுவை போல பணக்காரன் இல்லைங்க. அந்த மனுஷன் வாழ்க்கையில் என்டர்பிரைசிங் வச்சு நடத்தினவர். கம்பெனி 7000 ஆடை ஓட்டுறதுக்கு வேலைக்காரன். 100 ஆடு ஓட்ட முடியாது ஒரு ஆளால. எத்தனை பேருக்கு தெரியும்? 100 ஆடை ஒரே ஒரு ஆளால பார்த்துக்க முடியாது. குறைஞ்சபட்சம் ஒரு ஆளு மெயின்டைன் பண்ணலன்னா 50 ஆடு மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கு அவன் செத்துடணும். ஏன்னா ஒன்னு ஒரு திசையில போகும். 7000 ஆட்டுக்கு மேய்க்க எவ்வளவு பேரு? 5000 ஒட்டகத்தை மேய்க்க எவ்வளவு பேரு? எவ்வளவு பெரிய கிழக்கத்திய புத்திரல அவ்வளவு பெரிய ஆளா இருந்தவனுடைய வாழ்க்கையில ஒரே நாள்ல ஒரு சூறாவளி காற்றை கர்த்தர் அனுப்பினான். ஒரே நாளில் அவன் வாழ்க்கை முழுவதும் நொறுக்கப்பட்டது. அவன் வாழ்க்கையில ஒன்றுமில்லாதவனாய் நடு ரோட்டிலே. இது ஏதோ சும்மா சாதாரணமா பேசிடலாம், அந்த அனுபவத்துல வந்தவங்களுக்கு தான் தெரியும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு 500 ரூபாய் நீங்கள் கீழே தொலைச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, மாவளை ஒரு வாரத்துக்கு தூங்க மாட்டீங்க. 500 போச்சு, 500 போச்சு, 500 போச்சு, 500 போச்சு, எங்கே விட்டணும் 3 நாள் அந்த சந்திலியே தேடுவோம் பாருங்க. போன எடுத்து நாட்டாங்கடையான போய் எடுத்து உனக்கு ஆசை என்னன்னா அந்த 500 ரூபாய் எங்கன்னா கட்சிடுவோம். தூங்குவோமா? செத்துருவோம். என்னது? ஆனால் யோபுக்கு மொத்தமும் போச்சுங்க. மனைவி வந்து கேட்குறா, யோ
பைத்தியமாயா நீ? பைத்தியமா நீ? இன்னும் விசுவாசத்துல உறுதியா நிக்கிறியா? ஆமா நிக்கிறேன். யோபுவே, எங்க இருந்தா இந்த வலிமை வந்தது? அவர் என்னை எங்க தெரியுமா நடத்தினாரு? அவர் நடத்தி வந்த பாதை எது தெரியுமா? என்ன வெளிச்சத்தில் அல்ல இருளில. நான் எப்படி தெரியுமா கர்த்தர்கிட்ட ட்ரைனிங் எடுத்திருக்கிறேன். அவர் கொடுத்தா, அவர் எடுத்தா, அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற ஒரு அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கிறேன். இன்னைக்கு சொல்றேன், தோல்விகளை சந்திக்க நீங்க தயாராக இருப்பீர்களானால் வெற்றிகளை குவிக்க தேவன் தயாராக இருக்கிறார். நீ தோல்விகளை சந்திக்க தயாராக இருப்பாயானால் இழந்து போனவைகளை 2 மடங்கு அவனுக்கு நான் சொல்றேன், உன்னை 1000 மடங்கு கர்த்தர் திரும்ப தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தண்ணீரை கடக்கணுங்க. யாக்கோபு தன் மனைவி 2 பரிவாரங்களை அந்த யாப்பேக்கு என்ற ஆத்தங்கரை கடக்க பண்ணினா நான் பாருங்க. எங்கிருந்து யாக்கோபு இவ்வளவு வலிமை? எங்கிருந்து அவனுக்கு இவ்வளவு மன தைரியம் வந்தது? 20 ஆண்டுகள் தோல்வியை பார்த்தேன். எவ்வளவு நாள்? யாப்பேக்கு என்றால் ஊற்றப்படுதல் அர்த்தம். மேல இருந்து எனக்கு ஒரு வலிமை ஊற்றப்படுது. யோசிச்சு பாருங்க. ஆத்த கடந்து தான் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் 400 பேர். அவன் நினைச்சா அண்ணன் மறந்துட்டு இருப்பான்னு நினைச்சா அண்ணன் மறக்கிறவனா அவனுக்கு தெரியும் என் அண்ணன் ஓடுற மானிய புள்ளி மானி அடிக்கிறவன். இப்ப 400 பராக்கிரமசாலி முடிஞ்சது என் கதை. அதனால என்ன தெரியுமா பண்றான்? அவனுக்கு இருக்கிற வலிமை எல்லாம் செயல்படுத்துகிறான். தோல்வியில இந்த பிரச்சனையை சந்திப்பதற்கு தயாராகிறான். சிலருக்குலாம் பிரச்சனை சந்திக்கிறதுக்கே அப்படியே பயம் 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 பயம். சிஸ்டர், உன்னை கர்த்தர் வலிமை உள்ளவரா மாத்தாதான் இந்த பாதையை நடத்துறா. முந்தி போலீஸ் ஸ்டேஷன் போவே பயப்படு. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் நான் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் யாருன்னா போலீஸ் வந்து கூப்பிட்டாலே படப்பட. நான் போலீஸ் கொம்பா தலையை வெட்டுறதுக்கு இந்தியாவில் சட்டம் கிடையாது. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்றீங்க? நடு ரோட்ல நிக்க வச்சு சுடுறதுக்கு எங்க திருடனுக்கும் கஞ்சா கடத்துறவனுக்கும் 1000 வக்கீல் போறான். நமக்கு வரமாட்டான் 4 வக்கீல். தைரியம் வரணும். சொல்லுங்க. தாசில்தாரை பார்த்தா நடுக்கும், ரோட் இன்ஸ்பெக்டர் வந்தாருன்னா நடுக்கும். இன்னும் அவங்கள கொம்பா? சொல்லுங்க. கிறிஸ்தவம் யார் தெரியுமா? தைரியமா இருக்கணும். அப்படி நின்னாங்களா? நெஞ்ச மீட்டிக்கு நிறுத்தினாங்களா? சுட்டானா பாருங்க ஹிட்லர். அப்படி நின்னாங்களாம். நல்லா புரிஞ்சுக்கங்க. தைரியசாலியா நீ மாத்துறதுக்கே சில ஏசாக்களை வர வைக்கிறார் நம்ம வாழ்க்கையில. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சில பிரச்சனை உன்னை நோக்கி வருதா? வரணும். இப்ப யாராவது ட்ரஸ்ட்டுக்கு அப்ரூவ்டு வாங்குறது எப்படின்னு என்ன கேட்டாங்கன்னா ஆடிட்டர் கூட சொல்லி தருமா? நான் சொல்லி தருவேன். ஏன்னா ஏறி ஏறி இறங்கி இறங்கி அதுக்கு டார்பான் நம்பர் வாங்குறதுல இருந்து எங்க போனா எது கிடைக்கும் என் பழக்கம். நான் உன்னை கத்துக்குன்னா 10 பேருக்கு சொல்லி கொடுத்துருவேன். எப்படி பாஸ்டர் இதெல்லாம் கத்து? பாதையில நடந்தாதான் ஏன் வரும்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாக்கோபை ஏன் அந்த பாதையில நடத்தினார்? ஏசா அங்கேயே இந்த பிரச்சனை வரதுக்கு முன்னே சமாதானம் பண்ணி ஏப்பா போப்பா கட்டிப்பிடிப்பா முத்தம் கொடுப்பான்னு சொல்ல அவருக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? உன்னை ஏன் நான் அந்த ஆத்துகளை கடக்கிற வலிமை உனக்குள்ள வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. 400 பராக்கிரமசாலி இருந்தாங்களாம் தாவீதோட. 200 பேர் ஆத்த கடக்கும் போது தாத்து போயிட்டாங்க. இப்ப என்ன பாஸ்டர் அர்த்தம்? எல்லார மாதிரி உன்னால கடக்க முடியாது. உனக்கு தனி அபிஷேகம் இருந்தா தான் கடக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் தோல்விகளை மாத்திரம் சொல்ல சிஸ்டர், திடீர்னு வர வெற்றிகளையும் கையாளுறதுக்கு உங்களுக்கு தெரியணும். வெற்றி வந்தவன தலகணம் ஏறி உட்கார கூடாது. ஒரே நாள்ல சிறைச்சாலையில இருந்து வெளிப்பட பண்ணி ஒரே நாள்ல தேசத்துக்கு ராஜாவாக்கினார். அவன் சொல்றான், நான் அல்ல கர்த்தரே என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தார். நான் பேசுற சத்தியம் எத்தனை பேருக்கு புரியுது? தோல்விகளை சந்திப்பதற்கு நீங்க தயாரா இருக்கணும். வெற்றிகள் வந்தாலும் அந்த வெற்றியில மமதை அடைந்து விடாதபடி அது கர்த்தர் கொடுத்த வெற்றிகள் என்று அதுல நிலைத்திருக்கிறவருக்கு மன வலிமை வேணும். எத்தனை பேர் நன்றீங்க? ஆமென் சொல்லுங்க. இந்த மன வலிமையை எப்படி பாஸ்டர் நம்ம பெற்றுக்கொள்வது? அதை தான் நீ பேச போற. ஒரு 1/2 மணி நேரத்தில் பேசி முடிக்கிறேன். மன வலிமை எப்படி பெற்றுக்கொள்வது? வாசிங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8, 9, 10 வாசி மகளே. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8, 9, 10. நாங்கள் எந்த பக்கத்திலே நெருக்கப்பட்டும் ஓடுங்கி போக மாட்டோம். என்னதே சொல்லணும் நீங்க? நாங்க எந்த 10 நாளா டாக்டர் வீட்டுக்கு அலையிற ஓடுங்கி போக மாட்டோம். இவ்வளவு பிரச்சனை இருக்குது உனக்கு, இவ்வளவு பேருக்கு நீ பணம் தர வேண்டி இருக்குது, ஒடுங்கி போக மாட்டோம். உன் எதிர்க்க இவ்வளவு சத்துரு இருக்குது, ஒடுங்கி போ. சொல்லுங்க எல்லாம். ஒடுங்கி போக மாட்டோம். பிள்ளை வாழ்க்கை இப்படி இருக்குது, ஒடுங்கி போக மாட்டோம். வாசி. கலக்கம் வருது உள்ள. ஆமா கலக்கம் வருது. அந்த கலக்கம் என்ன மன முறிவடைவு பண்ணாது. கைவிடப்படுகிறது இல்லை. கீழே தள்ளிட்டாங்க. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவோட மரணத்தை. அப்படின்னா என்ன தெரியுமா? தோல்வியை சுமந்துங்கனே அலைகிறோம். இயேசு எப்படி செத்து போனாரோ தோல்வியை சுமந்து கொண்டு அலைகிறோம். 16ஆம் வசனம் வாசி. 16 16
ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்க புறம்பான மனுஷன் அழிந்து போறான். எல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு பிரச்சனை இல்லை, இவன் எழுச்சி போயிட்டான. ஆமா, எழுச்சி போயிட்டேன். ஹலோ, ஹாஸ்பிட்டல் போய் அழிச்சிட்டேன், கோர்ட்டுக்கு போய் அழிச்சிட்டேன், ஆபீசருங்க வாசல்ல நின்னு அழிச்சிட்டேன். வெளியான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் கையை தட்டி சொல்லுங்க, நாளுக்கு நாள் இவ்வளவு பிரச்சனை இல்லப்பா, நீ என்னப்பா ஆனன்னு கேட்டா வலிமை அடைஞ்சிட்டயா. உள்ளான மனுஷன். எபேசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசி. டைம் ஆகுது. எபேசியர் 3:16 வாசி. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமைய தண்ணீரை கடக்கணும். பிரச்சனையை கடக்கணும்னா இன்னர் மேன் ஸ்பிரிட் பீயிங் ஃபீலிங்ஸ் அப்படி போட்டிருக்கு. பீயிங் ஃபீலிங்ஸ்னா என்னமா? உள்ளே இருக்கிற அந்த ஆவியின் உணர்வு இருக்கு பாருங்க, அந்த ரியாக்ஷன் இருக்கு பாருங்க, அந்த பிரதிபலிப்பு இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆமே, நமக்குள்ள இருக்கிற ஆவியின் மனசாட்சி அதை வைத்து கொண்டுகிற விதம் தான் நீங்க தண்ணீரை கடக்கிறீங்களா, தண்ணீரை மூழ்கி போறீங்களான்னு இருக்குது. இது பாருங்க, உள்ள இருக்கிற அந்த ஆவியின் மனசாட்சி இருக்குல்ல, அதை சாகடிக்கவும் உங்களால முடியும், அதை நல்லா ஆக்டிவா வச்சுக்கவும் உங்களால முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த அன்னிச்சைன்ற வார்த்தை எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? அன்னிச்சை, மெடிக்கல்ல ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. அன்னிச்சை அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன், உடனடியா தீர்வு. நீங்க ஒவ்வாமை உள்ள ஒரு பொருளை சாப்பிட்டுட்டீங்கன்னா ரியாக்ஷன். ஒவ்வாமை உள்ள ஒரு பொருள், ஏதோ ஒத்துக்காத ஒரு பொருள் உங்க வயிற்றுக்குள்ள போயிட்டா அடுத்த செகண்ட் அது எப்படி ரியாக்ஷன் பண்ணுன்னே தெரியாது. திடீர்னு தடுப்பாயிடும், மூஞ்செல்லாம் தடுப்பாயிடும், திடீர்னு ஒரு இடத்துல ஒண்டி வீங்கும், கண்ணு செவுந்துரும், திடீர்னு சிலருக்கு வந்து டயரி ஆகும், சிலருக்கு வாமிட்டிங் வந்துடும். இது ஏன்னா அன்னிச்சை. அந்த பொருள் உள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஏத்துக்காது பாருங்க. பூச்சி கடிக்குது, ஒரு பூச்சி கடிக்குது, திடீர்னு ஒரு பூச்சோ இல்லை கொசுனே வச்சுங்களேன், கொசு கடிக்குது, உடனே கொசு பேட்டு எங்கம்மா வச்சா, கொசு பேட்டு இருக்கா, கொசு பேட்டு அப்படி தேடுவோம். இல்லை எதனா அட்டை பேட்டை எடுத்து நம்ம அடிக்கணும். சில ஆள்லாம் அப்படி யோசிப்போம், அச்சா ரத்தம் வந்துருமான்னு கடிக்க விட்டாலாம் எனக்கு தெரியும். அடுத்த செகண்ட் அன்னிச்சையாய் ரிஃப்ளெக்ஷன் கேட்டீங்கன்னா உங்க கை தப்பான்னு போயிடும். அது யோசிக்காது, கடிக்கிறது என்னன்னு யோசிக்காது பாருங்க. தூசியை பத்தி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? தூசி நம்ம கண்ணை தூக்கி வரும்போதே கண்ணுக்கு சில மீட்டர் இருக்கும்போதே கண்ணுக்கு சிம்டம் வந்துருமா, ஒரு தூசி வருதுன்னு. அது வர்றதுக்கு முன்னே கண்ணை மூடிடுவோமா? இது எவ்வளவு வேகத்துல செயல்படுதுன்னு சொல்றாங்க. 240 கிலோமீட்டர் இல்ல, 240 மைல் ஸ்பீட்ல இது செயல்படுதான். 7 மாசமா குழந்தை, 7 மாத குழந்தை உள்ள இருக்கும்போது இந்த அன்னிச்சை, அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து குழந்தைக்கு வந்துருமா. அம்மா மேல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உள்ள அதுக்கு சளி பூச்சிக்கும் பாருங்க. ஒரே நைட் எல்லாம் தூங்கவே விடலாமா ஒரு அம்மா, நீ ஐஸ்கிரீம் தின்ன. ஆமேன் சொல்லுங்க. இந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கு பாருங்க, இந்த ரிஃப்ளெக்ஷன் சரீரத்துக்கு மாத்திரம் இல்ல, நான் இன்னைக்கு பேசுற சத்தியம் ரொம்ப ஆழம். இந்த ரிஃப்ளெக்ஷன் உங்க உடம்புக்கு மாத்திரம் அல்ல ஸ்பீடு, உங்க உள்ளான மனிதன்ல ஆவின் உணர்ச்சி மனுஷனுக்கு இருக்குது. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அல்லேலூயா. இருதயத்தில் தோன்றுகிற எண்ணங்களை, பார்க்கிற காட்சிகளை, கேட்கிற காரியங்களை சரி தவறு என டக்குன்னு சொல்லும் மனசாட்சி. எவ்வளவு ஸ்பீடா அந்த அன்னிச்சை செயல்படுதோ டக்குன்னு சொல்லும். இருதயத்தில் தோன்ற எண்ணம், நீங்க பார்க்கிற காட்சி, உங்களுடைய நீங்க கேட்கிற காட்சி, இது சரி தவறு அப்படின்னு டக்குன்னு சொல்லும் பாருங்க. பிறகு நீங்க ஆராய்ஞ்சி உக்காந்து சரியை தப்பா ஏத்துக்கிறதும் தப்பா சரியா ஏத்துக்கிறதும் உங்க விருப்பம், அது உங்க விருப்பம். ஆனா உள்ள வந்தவன மனசாட்சி சொல்லிடும், என்னன்னு இது தப்பு, இது சரியில்லை. உள்ள இன்னர் மேனோட வேலை அதுதான். ஆவிய பெற்ற மனுஷனுக்கு உலகத்தானுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? உள்ள வந்த உடனே சொல்லும், இது தப்பு, இது எனக்கு ஒவ்வாமையை கொண்டு வருது, இது எனக்குள்ள வந்து கொண்டு வருது. அதுக்கு அப்புறமா நீங்க உக்காந்து ஆராய்ஞ்சி கீராஞ்சி நல்லதை எடுத்து வெளியே போட்டு கெட்டதை உள்ள வச்சு, அதெல்லாம் நெக்ஸ்ட். இந்த உள்ள வந்துச்சு பாத்தீங்களா, அதை சரியானதை ஏற்றுக்கொண்டால் உள்ள இருக்கிற மனுஷன் வலிமை அடைவான். உள்ள இருக்கிற மனுஷன் எப்படி தெரியுமா வலிமை அடைவான்? கரெக்ட்னா கரெக்ட், தப்புனா தப்பு. இது வந்து நான் ஏத்துக்கிறேன்னா உள்ளே இருக்கிற மனிதன் ரொம்ப வலிமை உள்ளவனா இருப்பான். நீங்க தப்ப வந்து ரைட்டுன்னு ஏத்துக்கணும், ரைட்டை தப்புன்னு ஏத்துக்கினா உள்ளான மனுஷன் பலவீனப்பட்டுருவான். நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுங்க. நான் இன்னைக்கு பேசுறது உங்களுக்கு ரொம்ப ஆழமா இருக்கும், அது ரொம்ப அழகா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லித்தரேன். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நல்ல சத்தமா வாசிங்க. மத்தேயு 13:13 வாசிங்க. அவர்கள் கண்டும் பாக்குறாங்க தப்புன்னு தெரியுது, கண்டும் காணாமன்னு சொல்ற, கண்டு காணாம போப்பா அப்படின்னு பாருங்க. அதான் இது சொல்லுங்க. கண்டும் காணாதவர்களாயும் கேட்காமையா இருக்கிறாங்க. என்ன மாதிரி யாருன்னா போதிக்க முடியுமா? வெளில வேற சொல்றீங்க, எங்க சர்ச்சு சின்ன சர்ச்சா இருந்தா கூட எங்க பாஸ்டர் பயங்கரமா போதிப்பாரு. ஆமா, நாக்கெல்லாம் தொங்க போட்டு போதிப்பாரு.
கொம்புலாம் வச்சுக்கின்னு கண் காண்றாங்க, கேட்கறாங்க, என்ன இல்ல உணர்வே இல்லை. என்ன இல்ல உணர்வே உள்ள வர மாட்டேங்குது. சில ஆள்லாம் சிரிப்பாங்க பாருங்க, திட்டும் போது கூட ஜோக் அடி திட்டுறதே அவங்க தான் அவங்களுக்கு தெரியும். ஆனா அழுவே என்ன பண்ணது, உள்ள குத்தாது. குத்தனா தானே உள்ள குத்தவே குத்தாது. என்ன பண்ணது, குத்தவே குத்தாது. அப்புறம் வாசிங்க. அப்படி இருக்கிறபடியினால் நான் ஓமைகளாலே அவர்களோட பேசுறேன். கதை கதையா சொல்லி பேசுறேன், அவனுக்கு புரிய வைக்கின்றாரு. பேசுனா அதே மாதிரி டீச் பண்ணவே முடியாது. ஏன்னா நான் வசனத்தெல்லாம் பேசினா அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால ஆயா கதை, பாட்டி கதை, சூரியனை பாரு, அதில் பாரு, சந்தனில் பாரு, ஒரு ஆயா உட்காந்து கதை சொல்லி நிறைய பாசு கதை பேசுறதுக்கு தான் காரணம். அப்புறம் வாசிங்க. ஏசாயா தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது ஏசுநாதர் எப்படி பேசுறாரு பாருங்க. அதாவது காதார கேட்டும் உணராது இருக்கிறாங்களா. என்ன பண்றது இல்ல. ஏன் பிரதர் இது உள்ள வந்து என்ன ரிஃப்ளெக்ஷன் பண்ணல? ஏன் பிரதர் தப்பு உள்ள வந்தது, எனக்குள்ள இது தப்புன்னு ரிஃப்ளெக்ஷன் பண்ணலன்னா கேட்கிறேன். எனக்கு என்ன இல்லை தெரியுமா, உணர்வே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? ஏன் உள்ளான மனுஷன்ல வலிமை இல்லை சகோதரி? ஏன் ஒரு வியாதி வந்துட்டு அப்படியே அலறி துடிச்சு ஐயோயோ வியாதின்ற அதை எதிர்க்க ஏன் வலிமை இல்லை? ஒரு வெறும் 1000 ரூபாய் தேவைக்கு அப்படியே கதற, ஏன் சின்ன சின்ன பிரச்சனைகளும் போராடுற, உள்ள வலிமை இல்ல. ஹல்லேலூயா. யார் ஒருவர் கர்த்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணி தன் முதுகுக்கு புறம்பா தூக்கி போடுறாங்களோ, யார் கர்த்தர் பேசும்போது அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்காம போறாங்களோ, யார் கர்த்தருடைய வார்த்தை முக்கியமல்ல நினைக்கிறாங்களோ, உள்ளான மனிதன் பலனடையவே முடியாது. சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னப்பா அவர்கள் காதார, அதாவது வாசிமா. சரி, இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும், காதுல கேட்காமலும், இருதயத்தில் உணராமலும், மனம் திரும்பாமலும். என்ன இல்ல, நான் பேசி 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 பார்க்கிறேன், எல்லாம் பயங்கரமா பேசுறேன், காட்டுறேன். மனம் திரும்பாமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் எப்படி இருக்குதா, என்ன இருக்குதா, கொழுப்பா போட்டு சாப்பிட்றான், மாட்டுக்கறிலையும் ஆட்டுக்கறிலையும். ஆமேன்னு சொல்லுங்க. காதால் எப்படி கேட்கறாங்களா, மந்தமா கேட்டு. ஆமா பேசுறாரு, அவர் பேசுறது எனக்கு ஒர்க் அவுட் ஆகல, அவர் இப்படிதான் பேசுவாரு, அப்படி கண்ண முடிகிறது. அந்த நாள் இயேசுநாதர் காலத்திலே செஞ்சுக்கிறான் தம்பி. ஆமேன்னு சொல்லுங்க. இவனுக்கு என்ன ஆகாதுன்னா உள்ளான மனுஷன்ல வலிமை வராதுன்னு இயேசு சொல்றார். இவங்க யாருன்னு சொல்றாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 1 தீமோத்தேயு 4:1 மனசாட்சியில சூடுபட்டு போய் உணர்வற்று போய் விட்டவர்கள். என்னது வாசிங்க. 1 ஆவியானவர் இன்னைக்கு வெளிப்படையாய் பேசுகிறது என்னவென்றால், பிற்காலங்களிலே சூடு போடுவாங்க. அந்த காலத்துல நாங்க சின்ன வயசா இருக்கும்போது ஆடுக்கு சூடு போடுவாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? எஸ் ஜான்சி ஆடுனா ஜேன்னு போட்டு ஒரு சீல் வச்சிருப்பாங்க. ஜே சீல் எல்லாம் முதுகுல கரெக்டா இந்த சப்பர்கள்ல சப்பையில குத்துவாங்க. குத்தனா ஜேன்ற இடத்துல மாத்திரம் அந்த முடியெல்லாம் கொட்டி போயிடும். அப்படி ஏதோ எனக்கு கூட இங்க நெருப்பு பட்டு இருக்கும் பாருங்க, அதை நீங்க தொட்டிங்கன்னா ஆட்டுக்கு சொரணையே வராது. அந்த மாதிரி கர்த்தர் பேசி 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 உள்ளான மனுஷன் சொல்லுவான், இந்த ரிஃப்ளெக்ஷன், இந்த அன்னிச்சை, இதை ஏத்துக்க முடியல, எனக்கு கொமுட்டுது, எனக்கு வாந்தி வருது, ஏத்துக்கோ ஏத்துக்கோ, தப்பை ஏத்துக்கோ, தப்பை ஏத்துக்கோ, தப்பை ஏத்துக்கோன்னு உள்ள போட்டு போட்டு இப்ப என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, என்னதே மனசாட்சியில மனசாட்சியில சூடு உண்ட பொய்யர்கள், உணவற்று போய்விட்டது. இப்ப உதாரணமா சொல்றேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உங்களுக்கு இயேசுநாதர் மாதிரி கதை சொல்லணும்ல. சபைக்கு கால தாமதமா வராங்க பாருங்க, சபைக்கு கால தாமதமா வராங்கல்ல, அவங்க சபைக்கு கால தாமதமா வராங்க அப்படின்றத அவங்க மனசாட்சி பேசாம இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மனசாட்சி பேசாம இருக்குமா? பேசாம இருக்குமா? பேசு. மனசாட்சி என்ன பண்ணும்? பேசும் பாருங்க. காலையில எழுந்து ஜெபிக்காம ஓடுறாங்க, மனசாட்சி போற வழியெல்லாம் பேசாத இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, சிலர்லாம் நடந்துங்கன்னே ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமேன்னு சொல்லுங்க. வளர்ந்துட்டாங்க, ஆமேன்னு சொல்லுங்க. காலையில ஜெபிக்காததை பத்தி பேசும் பாருங்க, பைபிள் படிக்காத பத்தி பேசாம இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தசம பாகம் கொடுக்காம அநியாயமா கர்த்தருடைய காணிக்கை எப்படி வஞ்சிக்கிறோம் நம்ம? என்னத்தை நம்ம கண்டுட்டோம், என்னத்தை எடுத்து வச்சிட்டோம், மனசாட்சி பேசாம இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம் மனசாட்சி பேசும். அதான் சொல்றாரு இயேசு, காதார கண்டு காணார கேட்டு எல்லாம் கேட்டு உள்ள வருது. ஆனா அது வந்து ஏத்துக்கிற மனசு இல்லாம அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்க, உணர்வே வராம தள்ளி விட்டுறாங்க. என்ன பண்றாங்களா? தள்ளி விடு. இவங்க என்ன பண்றாங்க, எப்படி தள்ளுறாங்கன்னா, இந்த நிலைப்பாட்டுக்கு ஒரு காரணத்தை உள்ள வச்சிருக்கிறாங்க.
நிலைப்பாட்டுக்கு ஒரு காரணம். ஏன் சிஸ்டர் லேட்டா வரீங்க? ஒரு காரணம். ஏன் கதை உங்களுக்கு தெரியுமாயா? நான் நேத்தெல்லாம் சளி பூச்சி, நேத்தெல்லாம் பண்ணி 5000 ரூபாய் குத்தார ஸ்டாலின். அப்ப சளி பூச்சி வீட்டுல பத்து நிந்தியா? ஃபர்ஸ்ட் ஆளே நீ தான் கட்சி போட்டு வச்சிருக்கிற. இங்க இருக்கிறவங்களை சொல்ல, பொதுவா யூடியூப்ல கேட்கற அவனுக்கோ சொல்றேன். ஆமேன் சொல்லுங்க. வேற எங்கேயாவது ஊர் சுத்தத்துக்கு டூர் கூப்பிட்டாங்கன்னா சளி பூச்சிக்குது நான் டூருக்கு வரல சொல்லுவியா? ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஒரு நிலைப்பாட்டை வச்சிருக்காங்க. ஏன் பிரதர் தசமாமே கொடுக்கறது இல்லை? எனக்கு இந்த பாஸ்டருக்கு மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா பாஸ்டருக்கு இதை வாங்கி பென்ஸ் கார்ல போய் நிற்கிறாங்க. எதில் போய் நிற்கிறாங்க? ஆமா, காலையில் ஹெலிகாப்டர்ல ஏறி எங்க போறாங்க? நேரா பெங்களூர்ல போய் இறங்கி அங்க போய் ஐபிஎல் மேட்சை பார்த்துட்டு வராங்க பாஸ்டருங்க. நீ கொடுக்குற 3000 ரூபாய் வச்சு தான் நாங்க ஐபிஎல்ல கேம் விளையாட போறோம். ஆமேன் சொல்லுங்க. அதுக்கு ஒரு நிலைப்பாடு வச்சிருப்பாங்க. ஏன் சிலர் காலையில் எழுந்து ஜெபிக்கல? என் பலவீனம் ஆண்டவருக்கு தெரியும் பாஸ்டர். ஆமா தெரியும், உன் பலவீனம் தெரியும். இந்த நிலைப்பாட்டை எந்த மனிதன் தன் இருதயத்தில் வைத்திருக்கிறானோ அவன் உள்ளான மனுஷன்ல வலிமை அடையவே மாட்டான். அவன் தண்ணீரை கடக்கவே முடியாது, அவன் ஆற கடக்கவே முடியாது, அவன் பிரச்சனையை மேற்கொள்ளவே முடியாது. சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். அதுதான் அவங்கள பலவீனப்படுத்துகிறது, வலிமை இல்லாதவர்களாய் மாற்றுகிறது. இது என்ன பிரச்சனைனா, ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் தான் அந்த மனசாட்சி குன்றியும், மற்ற எல்லா இடத்துலயும் அந்த மனசாட்சி நல்லா வேலை செய்யும். ஸ்கூல்ல பாருங்களேன், பேரண்ட் மீட்டிங், முக்கியமான மீட்டிங், எல்லா சப்ஜெக்ட்லயும் உங்க பொண்ணு ஃபெயில், உங்க பையன் ஃபெயில். இயேசுவின் நாமத்தில் நடக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. இப்ப பேரண்ட் மீட்டிங், பெரிய அந்த கரஸ்பாண்டே வராரு, உங்களை வர சொல்றாரு. எப்படி கிளம்புவீங்க? எப்படி கிளம்புவீங்க? சர்ச்சை கிளம்புற மாதிரி கிளம்புவீங்க. மணி 7:15 ஆச்சு, சோத்திரம் போட்டுன்னு இருப்பாரு. 7:30க்கு பாட்டு ஆரம்பிப்பாங்க. 7:45க்கு 3 பாட்டு முடியும். அப்புறம் கட்ட 8:25க்கு சங்கீதம் வாசிப்பாங்க. இப்படி சொல்லுவீங்க. இப்ப பிரின்சிபல் கிளம்பி இருப்பார் கார்ல, இப்ப வந்து இருப்பாரு. தின்னு ஒரு சீனிவாசம் நின்று ஒரு காப்பி. இதெல்லாம் யோசிப்பீங்க. மாவனை இருக்கிறதுலே நல்ல புடவை, அது உங்க பொண்ணுக்கு காம்படிஷன் ஒரு பொண்ணுக்கு பத்தியா, அவங்க அம்மா கட்டுறதை விட சூப்பர் புடவை. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, இதெல்லாம் கட்டி கிட்டி அங்க எதுக்கு ஸ்கூலே திறந்துக்க மாட்டான், நம்மள எங்க நிப்பான் சொல்லுங்க. ஒரு போர்டு மீட்டிங், நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றீங்க, போர்டு மீட்டிங் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு சிஇஓ வராரு, உங்க டீம் லீடர்னா சொல்லிட்டாரு எல்லாம் வாங்கன்னு. எப்படி போவீங்க? ஆமா 10:15 ஆச்சு, டீம் லீடர் சொல்லிக்கிறான் ஒரு 11க்கு போலான்னு போவீங்களா சிஸ்டர்? சொல்லுங்க. கலெக்டர் மீட்டிங், என்ன மீட்டிங்க? கலெக்டர் இப்பதான் வீட்டில் காப்பி குடிச்சு கிளம்பி இருப்பாரு. 11 தானே சொன்னாரு, 12:15 தான் கலெக்டர். எனக்கு தெரியும் 12:15 போவீங்களா? மோகன 10:30க்கு அங்க இருப்போம். எங்க இருப்போம்? ஆமாவா இல்லையா? இதுலலாம் நம்ம உள்ளான மனுஷன் உலக பிரகாரமான உணர்வா இருக்கிறான். ஆனா ஆவிக்குரிய காரியம் வரும்போது உணர்வற்று போய் வலிமை இல்லை. அதனாலதான் சாத்தானுடைய தாக்குதல் உங்களால பொறுக்க தாங்க முடியாத அளவுக்கு ஆவி ஏன் சொல்றேன் தெரியுமா? இங்க நீங்க வலிமையா இல்ல, மத்த உலக காரியத்துல வலிமையா இருக்கிறீங்க. நான் பேசுற சத்தியம் எத்தனை பேர் புரியுது? ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த பைபிள் பிரமாணங்களும் நியமங்களும் கட்டுப்பாடுகளையும் போதிக்கிறது. இதை நீங்க உடைக்கவே முடியாது, இதை புரோக்கன் பண்ணவே முடியாது. இது பிரமாணம், இதுதான் போதிக்குது, இதுதான் நியமங்கள், இதுதான் நமக்கு கட்டளை, இதுதான் கட்டுப்பாடு. இதை உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா உடைக்கவே முடியாது. இதை இப்படிதான் செய்யணும். இதை மீறி செஞ்சீங்கன்னா வலிமை இழந்துருவீங்க. இதை மீறி செஞ்சீங்கன்னா உங்க ஆவிக்குரிய மனுஷன் வலிமை இழந்துருவான். ஆமென் சொல்லுங்க. இதை தாண்டி போகும் உங்களுக்கு சுதந்திரம் உண்டு. ஆனா வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உள்ளான மனுஷன் அடிச்சுப்பான். உங்க உணர்வு சொல்லும், ஐயோ இந்த விபத்து ஏன் தெரியுமா வந்தது? இந்த பிரமாணத்தை தாண்டினேன். இந்த வியாதி ஏன் தெரியுமா வந்தது? எங்கேயோ பண்ணிட்ட மிஸ்டேக். ஏன் என் பிள்ளைக்கு அடிபட்டது? எங்கேயோ பண்ணிட்டேன். இந்த பிரமாணத்தை தாண்ட எனக்கு இது நடந்தது. சொல்லுதா சொல்லலையா? இந்த பிரமாணத்துல நடக்கும்போது இதெல்லாம் நடக்காதா பாஸ்டர்? இது நடந்தா சொல்லுவீங்க, அன்றியும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிற எனக்கு நன்மைதான் நடக்கும். நீங்க பிரமாணத்தை மீறி நடக்கும்போது இதுல செத்து போயிடுவோம்னு நினைப்பீங்க. பிரமாணத்தின் படி நடந்து பிரச்சனை வரும்போது கர்த்தர் பார்த்துக் கொள்வா, அவர் யெகோவா ஈரேயா. அதுதான் உள்ளான மனுஷன். இதை விட எனக்கு எவ்வளவு சிம்பிளா போதிக்க தெரியாது. உன் வாழ்க்கையில் நடக்கிற ஆபத்துகள் விபத்துகள் வரும்போது, பயங்கரமான ஜுரம் வியாதிகள் வரும்போது மனசாட்சி பயங்கரமா பேசும். எலியாவோட நாட்கள்ல ரொம்ப நாள் குழந்தை இல்லாத ஒரு பொண்ணுக்கு கர்த்தர் ஜெபம் பண்ணி குழந்தையை கொடுத்துருவார். இப்ப அந்த குழந்தை உடம்பு சரியில்லாம ஆயிடும். உடம்பு சரியில்லாம ஆகி சாவர ஸ்டேஜுக்கு போன உடனே அவ போய் எலியா கிட்ட பேசுற முத வார்த்தை என்ன தெரியுமா? 1 ராஜாக்கள் 17 என் இளம் வயதின் பாவங்களை நினைக்கவா நீர் இங்கே என்னை வந்து வர பண்ணினீர். என் பாவம் நான் செஞ்சேன் பத்தியா, அந்த பாவனை என் குழந்தை அடிக்குது. ஏன் மகளை இந்த வார்த்தை வந்து தெரியுமா? நீ யூத ஸ்திரீ தான், நீ தேவ பிள்ளை தான், ஆனா ஆவியில வலிமை இல்லை. இல்லையா? சொல்லுங்களேன். எத்தனை பேர் நான் பேசுறது? அதனால தான் சொல்றேன், நம்ம மனசாட்சி ஒரு பெரிய பொக்கிஷம்.
உள்ள ஆவி மனசாட்சி இருக்கு பார்த்தீங்களா, இது பெரிய பொக்கிஷம். இதுக்குள்ள வசனமும் இதுக்குள்ள சத்தியமும் இதுக்குள்ள உண்மையும் வந்தா சந்தோஷமா இருக்கும். வேற பொய் புரட்டு திருட்டுத்தனம் உள்ள வந்ததுன்னா அதால ரிஃப்ளெக்ஷன் அன்னிச்சை உள்ள ரிஃப்ளெக்ஷன் பண்ணும். இல்லை இல்லை என்னால் இதை ஏற்றுக்க முடியாது, இதை தான் செய்யணும், இதை தான் செய்யக்கூடாது, நமக்கு பிரமாணம் இருக்குதுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ் இருக்கார்ல, அவர் ஸ்கூலில் படித்தார். ஸ்கூலில் படிக்கும்போது நாடே அவங்களுக்கு தான், எப்படி நம்ம வீடு வச்சுக்கிறோமோ அவங்க மாதிரி நாடே அவங்களுக்கு சொந்தம். ஸ்கூல் படிக்கும்போது அவர் கொஞ்சம் அப்படி வாலிபனா வரும்போது 8th 9th போகும்போது பசங்களாம் சொன்னாங்கன்னா, காஃபி டீ குடிக்கலாம் வாடா கேன்டீன் போகலான்டான்னு சொன்னாங்கன்னா. அப்படி போனால் கேன்டீன் அப்போ தான் பார்க்குறாரா, நல்லா இருக்குதான். டீ எல்லாம் வந்து தான் எல்லாரும் டீ வந்தோன்னா ஃப்ரெண்டெல்லாம் டீ எடுத்து குடிச்சாங்களா பாருங்க. இவர் டீ கப்பை கையில் எடுத்து குடிக்கலான்னு போகும்போது பின்னாடி இருந்து ஒரு ஷோல்டரில் ஒரு தட்டு, ஒரு ஆள் இப்படி தட்டுறாங்களாம். தட்டின உடனே திரும்பி பார்த்தா அவருடைய மெய்காப்பாளர் அவருடைய இது நிற்கிறாராம். சார்ல்ஸ், டோன்ட் ஈட் திஸ், நீங்கள் இதை குடிக்கக்கூடாது, இதை குடிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, இது சாதா ஜனங்க குடிக்கிறது. யூ ஆர் ஏ கிங், யூ ஆர் ஏ, நீங்க ஒரு ராஜா, உங்களுக்கு தனி கேஃபிட்டீரியா ஏரியாவே இருக்கு. நீங்க என்ன குடிக்கணும்னு நினைச்சாலும் சரிதான், அதுக்குள்ளதான் குடிக்கணும். நீ என்ன செஞ்சாலும் இதுக்குள்ளதான் செய்யணும். பிராமின் சொல்லுங்க, சொன்ன டீக்க வச்சுட்டு போயிட்டாராம். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? உன் வாழ்க்கையில இதை தாண்டி ஏதாவது செய்தா உன் உள்ள இருக்கிற மன வலிமை குன்றி மனசாட்சி குன்றி நடக்கிறதெல்லாம் நான் செஞ்ச தப்புனாலும் வரும். இதற்குள்ளாய் செய்து பிரச்சனைகள் வரும்போது என் தேவன் எனக்காக யாவையும் செய்து. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இருக்குல்ல, ஒழுங்கு இருக்குதுல்ல. நீங்க கட்டின வீடு தான், நீங்க கட்டின வீடு தான், நான் கட்டின வீடு தான். நடுவில் எத்தாந்து அம்மா சிந்தால் சோப்பு எடுத்துனுவா, தண்ணி எடுத்துனுவா, நடு ஆள் நின்று குளிப்பேன். நானே குளிப்பனா? குளிக்கிறதுக்கு பாத்ரூம் இருக்குதா இல்லையா? சொல்லுங்க. ஸ்டவ் வடை சுட போறோம்னா ஏன்னா உங்க நிக்க முடியலன்னா வேணா வச்சுப்போம். எப்பயுமே நடு வீட்டில் வச்சா நம்ம ஸ்டவ் வச்சு செய்வோம். அப்படின்னா என்ன பாஸ்டர், எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கிற மாதிரி கிறிஸ்துவனுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. இதன்படி தான் நடக்கணும். நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. தவறான செயல் ஒழுக்கக்கேடு வந்தால் உள்ளே துடிக்கும். துடிக்கலைன்னா செத்து போச்சுன்னு அர்த்தம். உங்களுடைய மனசாட்சி லைவா இருந்தா, ஐயோ நான் இதை பார்த்துருக்க கூடாது, நான் இப்படி பேசியிருக்க கூடாதுல்ல, அங்க இருந்திருக்க கூடாது, இப்படி நடந்திருக்க கூடாது, எனக்கு கட்டாயம் பேசும். கட்டாயம் பேசும். செஞ்சிருக்க கூடாது, நான் இதை பார்த்துருக்க கூடாது, இப்படி பேசி ரொம்ப அவசரப்பட்டு பேசிட்டேன், ரொம்ப அவசரப்பட்டு உள்ள லைவ்ல இருந்தா பேசும். செத்து போயிருந்தா என்ன பாஸ்டர் பண்ணா? தவறே செஞ்சேன், நான் என்ன தவறு செஞ்சேன், நான் என்ன செஞ்சேன், அவங்க சொன்னதை செஞ்சேன், அவங்க வந்து செஞ்சாங்க சொன்னேன், இப்படிலாம் பேசுவான் பாருங்க. சிலர்லாம் செத்து போச்சு உள்ளான மனசு. அவனுக்குள்ளெல்லாம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன இருக்காதுன்னு கேட்டீங்கன்னா வலிமையே இருக்காது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால தான் தீமோத்தேயு 1:19 சொல்றாரு. 1 தீமோத்தேயுல அவர்கள் மனசாட்சியை தள்ளி விட்டாங்க. அது தள்ளி விட்டது எதை தெரியுமா சேதப்படுத்துச்சு? விசுவாசம் என்கிற அவங்க கப்பலையே சேதப்படுத்திச்சு. பிரதர், உன் வாழ்க்கையில கப்பல் எப்படி உன் விசுவாச வாழ்க்கை சேதமாச்சு தெரியுமா? அதனாலதான் பவுல் சொல்லுவாரு, நீங்க மீட்கப்படுவதற்கென்று உங்க மனசுக்குள்ள பரிசுத்த ஆவி முத்திரை போட்டு வச்சிருக்கிறாரு. அதை நீங்க டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா மீட்கப்பட முடியாது. நான் பேசுற சத்தியம் புரியுதா கிரேஸே? உன் மனசாட்சி, ஆவியின் மனசாட்சி தேவையில்லாத காரியங்களை உள்ள கொண்டு வந்து அதை சரின்னு ஏத்துட்டீங்கன்னா வலிமை இழந்துரும். ஒரு பிரச்சனை நடக்கும் போதும் வீட்டில் நீ சொல்லுவே, ஐயோ நான் இதை செஞ்சேனே, நான் அதை செஞ்சுட்டேனே, யாருக்கும் தெரியாம இதனால நடக்குதோன்னுவேன். எதுவுமே செய்யாம பிரச்சனை வந்தா தைரியமா உட்காந்துருப்பேன். உபாசனம் போட வேணாம் தாவீத, 7 நாள் உபாசனம் போட வேணாம். நீ செஞ்ச தப்பு அச்சாரு குழந்தைய, ஏன் உபவாசம் போட்டு அழுவுற? தப்பு பண்ணிட்டு அழுவுற. நீ மாத்திரம் தப்பு பண்ணாம இருந்தா என்னத்த சொல்லிப்ப? ஆண்டவரே எனக்கு ஜீவனை கூட இந்த குழந்தைக்கு, நான் உங்க பிள்ளை சொல்ல தைரியம் இருந்திருக்கும். சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு உள்ளான மனுஷன் இப்ப புரிஞ்சிடுச்சு? அவன் ரொம்ப 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 சென்சிட்டிவான ஆளு. நீங்க போய் என்னமோ கெட்டு போன எதனா ஒன்று சாப்பிடுங்களேன், அடுத்த 1 மணி நேரத்தில் கெண்டா மீங்கிடும், என்னமோ பண்ணும். அந்த மாதிரி தான் இது. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்முடைய மனசாட்சியை உள்ளான மனிதனை வலிமையோடும் விசுவாசத்தோடும் எப்போதும் வைத்துக் கொள்ளணும். நம்முடைய ஜீவியத்தை வெற்றியாய் சத்துருவின் தாக்குதலிருந்து ஏற்றத்தாழ்வுல ஜெயமா ஓடி முடிக்கணும். பவுல் மாதிரி சொல்லணும், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டது, எனக்காக மாத்திரமல்ல அவர் வருகையை எதிர்பார்த்திருக்கிற எல்லாருக்காகவும். அல்லேலூயா. நான் ஒரு மனுஷனை மாத்திரம் காண்பித்து 20 நிமிஷத்துல முடிச்சிடுறேன், 15 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். இந்த மனுஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல நிறைய மன வலிமையோட இருந்தான். அவனை மாதிரி மன வலிமை பிடிச்சாலும் உலகத்திலேயே கிடையாது. ஆனா அவன் வாழ்க்கையில பிற்காலங்களில இந்த உள்ளான மனுஷன்ல வலிமையை இழந்த மாதிரி வேற யாருமே கிடையாது. யார் பாஸ்டர்? அவர் தான் தாவீது. ஆமென் சொல்லுங்க. வாசிங்க 1 சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. சங்கீதம் 19 12ல இருந்து வாசிங்க சிஸ்டர்.
தான் பிழையை எவன் உணர்றாங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? என்னை நீங்கள் ஆக்கும் துணிகரமான பாவங்களுக்கு உம்முடைய அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில். இதுதான் தாவீதினுடைய ஆரம்ப வனாந்தர வாழ்க்கை. நாம இது மாதிரி ஜெபம் பண்ணிருப்போம். ஆண்டவரே, துணிகரமான பாவத்துக்கு அடியனை விலக்கி, ரகசிய பாவத்தை விலக்கி, நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு பிரியமா, நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு நன்மையா இருக்கணும். இப்படி ஜெபம் பண்ணாத ஆளே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. இதுதான் தாவீதினுடைய ஆரம்ப கால வாழ்க்கை. இப்படி இந்த மனுஷன் ரகசிய பாவத்துக்கும் வாயால கூட இது பண்ணாம இந்த மனுஷன் சொல்றாரு, நான் எதெல்லாம் தவறிட்டேனா எனக்கு சொல்லி கொடுங்க, துணிகரமான அடியனுக்கு பிழைகளை உணர கிருபை தாங்கன்னு சொல்லிட்டு 141 சங்கீதம் 3ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசி. 141 3 5 வாசிங்களேன். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல், பேசுறத கூட ஜாகிரதையா தான் பேசணும். வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ள. 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். சஞ்சி, நான் தப்பு செஞ்சனா நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அல்லேலூயா. மறைவான பாவத்துக்கு நீங்களாக்கும். கவனிங்க, துணிகரமா எதுலையும் செஞ்சிடக்கூடாது. நான் ஏதாவது தப்பு செஞ்சா எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. நான் தப்பு செய்யறேன்னா பரிசுத்தவான்கள் வந்து குட்டி சொல்லட்டும், சும்மா கூட சொல்லக்கூடாது. சித்ரா இப்படி செய்யாதன்னு தலையில என்ன பண்ணுமா? சர்ச்சில் இருப்போம், சும்மா சொல்றதுக்கே இங்க வந்து பேயாட்டம் ஆடுதுங்க எல்லாம். ஆமாவா இல்லையா? இப்போ சர்ச்சு அந்த மாதிரி மாறிடுச்சுங்க. அந்த காலத்து சர்ச்செலாம் அப்படி இல்லைங்க. அந்த காலத்து சர்ச்செலாம் அப்படி கிடையாதுங்க. பொதுவாக மனுஷங்களுக்குள்ள என்ன இருக்குது தெரியுமா? என் தப்பை யாரும் சொல்லக்கூடாது, என் தப்பை. ஆனால் பேசுவோம், அதெல்லாம் பேசுவோம். ஆரம்பத்தில் பேசுவோம். தாவீத மாதிரி, நான் ஏதாவது தப்பு பண்ணா சொல்லுங்க, கல்யாணம் ஆனவனும் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவோம். பார்த்துக்கிறீங்களா? ஆமாம், பொண்டாட்டிங்க டைலாக் இது. எங்க உங்களுக்கு எதனா பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் தப்பு பண்ண எதனா சொல்லுங்க, குழம்பு நல்லா சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா இவங்க வந்து கரெக்ட் பண்ணிக்கிறாங்களா தன்னை. அதே ஆள் தான் இப்போ சொல்றான், ஆமாம் இவர் பெரிய இவர் சொல்லுவார் போயாது. பொதுவாக மனுஷங்க யாரும் கேட்டிங்கன்னா, தப்பிதங்களை யாராவது சுட்டி காட்டும் போது ஏற்றுக்கொள்வதில்லை. சொல்லுகிறவர் ஒழுங்கான்னு உடனே என்ன சொல்ற அவர் ஒழுங்கா? தாவீதோட ஆரம்பம் எப்படி இருந்தது தெரியுமா? என் தலையில குட்டியாவது சொல்லுங்க, நான் அந்த குட்டை எப்படி நினைக்கிறேன் தெரியுமா? அபிஷேகமா நினைக்கிறேன். அப்படிதான் அவனுடைய ஆரம்பம் பாருங்க. நான் சொல்றேன், தாழ்மையில ஒருவேளை அடுத்தவங்க சொல்றதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா வாழ்க்கையில எல்லாம் வந்த பிறகு ஒரு ஆள் வந்து சொல்றதை வந்து கட்டாயம் ஒரு மனுஷன் என்ன பண்ண மாட்டான். எத்தனை பேர் நம்புறீங்க? நாங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்ட காலங்கள்ல பரிசுத்தவான்கள் எங்களை கண்டித்தாங்க, எங்களை உணர்த்தினாங்க. ஏங்க, ஒரு திருப்பிரசங்கம் பண்ணின்னு போறேன், ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அந்த அம்மாவுக்கு போய் ஜெபம் பண்றேன், அந்த அம்மா சரியாகி போச்சு, சனியம் பிடிச்சது, ஞாயிற்றுக்கிழமை வந்து சாட்சி சொல்லிச்சு, என் பேரை சொல்லிச்சு. சந்தோஷம் வந்து ஜெபம் பண்ணாருன்னு, ஐயோ சவுல் ஈட்டி எடுத்துக்கினாரு. என்னது ஈட்டி எத்தனை வாரம் பாஞ்சுதுன்னு நினைக்கிறீங்க? எப்படி பார்க்கணும், எப்படி பேசணும், எப்படி உடுத்தணும், ஆம்பளைங்க பக்கம் நின்று தான் பேசணும், லேடிஸ் பக்கம் திரும்பி பார்க்க கூடாதுங்க. எங்க சர்ச்சில் எத்தனை பேர் நம்புங்க நான் சொல்றத? ஆம்பளை பக்கம் நின்று தான் அலௌன்ஸ் பண்ணணும். லேடிஸும் ஒன்னா சபை மூஞ்சோட நின்று மூஞ்சோட மூஞ்சில வச்சு என்ன பண்ணக்கூடாது. ஏங்க, எங்க சர்ச்சில் பிறந்து ஒரு பையன் பிரதிஷ்டை பண்ணாங்க. நாங்க அந்த பையனுக்கு 17 வயசுங்க. போன விபிஎஸ்ல அந்த விபிஎஸ் டைரக்டரா இருந்த ஆண்டிக்கு 44 வயசுங்க. ரொம்ப கிட்ட ஒட்டி போயிட்டானா, எதை காசும் போது, கூழ் காசும் போதா இல்ல ரசனா கலக்கும் போதும். எங்க ஆளு பார்த்தாரு பாருங்க, பார்த்துட்டு டிஸ்மிஸ் சர்வீஸ், என்னது சபையை விட்டே போயிடுங்கட்டாரு. நீங்க நான் சொல்றது நீங்க நம்புவீங்களா? போயிட்டாங்க அந்த குடும்பம். எத்தனை வருஷமா வந்து இந்த குடும்பமா? 24 வருஷமா வந்து வேணாம் போயிட்டுட்டான். உன் புள்ள பொம்பளை பசங்க ரொம்ப ஒட்டி நிக்கிறான், மாறமா நிக்கிறான்றான். அப்படிதான் வளர்ந்தோம். ட்ரெஸ் சட்டை இதுக்கு கீழே வரணும், இதுக்கு கீழே வரணும், இதுக்கு மேல சட்டை போட்டா போய் மாத்தினுவா, டி ஷர்ட் போட்டு வந்தா போ, சுடிதார் டாப் போடாம போ. இப்படி வளர்ந்தோம். இப்படி இருந்தது. பவர்னா அது அப்படியே சுட்டி காட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படிலாம் சபையில சுட்டி காட்டினீங்க, அவனை சுட்டு போயிடுவான் நம்மள. ஆமீன் சொல்லுங்க. இந்த ஆள் ஆரம்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக்கும், துணிகரமான பாவம், ஏதாவதுனா சொல்லுங்க, ஏதாவது தப்பு பண்ணா தலையில குட்டி சொல்லுங்க, இப்படிலாம் ஆரம்பிச்சான் பாருங்க. அதனால என்ன ஆனானா, அவன் பயங்கரமா மன வலிமையா இருந்தான். கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறான். மொத்த பேரும் பயந்து நிக்கிறான். இவன் போய் நிக்கிறான். ஏய், என்ன இந்த பேயை பார்த்து நீங்க பயப்படுறீங்க? நான் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்? எனக்குள்ள மன வலிமை. எவன் ஒருத்தவன் உண்மையா உத்தமமா கர்த்தருடைய மனசாட்சியில எந்த கரையும் இல்லாம வாழணும், அவன் எப்பேற்பட்ட பிசாசுக்கு முன்னும் வல்லமையா நிப்பான். ஆமென் சொல்லுங்க. மனசாட்சி சுத்தங்க போய் நின்னு ஒரே அடியில கோலியாத்தை வீழ்த்திட்டான். ஆமென் சொல்லுங்களேன். அவ்வளவு மன வலிமை. இப்ப இவர் அரண்மனைக்கு கொண்டு போகப்படுகிறார். அரண்மனைக்கு போன உடனே கவனிங்க, அழகா இருக்கிறாங்க. இவர் எப்பெல்லாம் ரோட்ல போறாரோ, இந்த பொம்பளைங்க கூட்டம், இது மோசமான கூட்டம், முறையா பாடுது. ஃபர்ஸ்ட் ரோ பாடுது, செகண்ட் ரோ பாடுது, தேர்ட் ரோ பாடுது, மூணாவது ரோவும் பாடுது. என்ன பாடுது? சவில் கொண்டது. அப்படி பாடக்கூடாது. சவில் கொண்டது வெறும் 1000, தாவீது கொண்டது 10,000. பாடி 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 2 பேருக்கு சண்டை முட்டி விட்டுச்சு. என்ன பண்ணிச்சு? இந்த பாடின ஆள்லாம் யார் தெரியுமா? பாடினாலே பாடிட்டு எங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரா, நான் போட்டமான்னு போயிடுச்சு. ஒன்னு மீன் வாங்கி வந்து வச்சிருக்கிறாரு, நான் கிண்டனும், அந்த திட்டுவான் 7:30 ஒன்னு போயிடுச்சு. ஒன்னு குழுக்கு லோன் கட்டணும், துட்டு வாங்க போயிடுச்சு. பாடிட்டு இது போயிடுச்சு. ஆமென் சொல்லுங்க. பாவம் இங்கே அது இந்த மொத்தம் இந்த லேடிஸுங்களை ஒன்னா கூட்டத்தில் விட்டாலே டேஞ்சர் தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப ஜாகிரதை ஆயிட்டேன் இப்பெல்லாம் நான். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் நிறைய பாஸ்டர் தம்பி ராஜன் ஒரு தம்பியை கூப்பிட்டு வந்தார். 2 நாளாக வந்தாங்க, மீட்டிங் வந்தாங்க. நான் சொன்னேன், அம்மா நான் வரமா உங்கள் வீட்டுக்குன்னு. நான் வரமா உங்கள் வீட்டுக்கு. பாஸ்டர் நாட் அலவுட் அதர் பாஸ்டர் ஃபேமிலியில். என்னது? வேற வெளி பாஸ்டர் வீட்டு உள்ள கால் வைக்கவா அவங்க சர்ச்சு பாஸ்டர் அலவுடு பண்ணுறது இல்லையா? சூப்பர் பாஸ்டர் நினச்சிக்கினேன். ஆமீன் சொல்லுங்க. ஆடுகளை மந்தவழி நம்ம தான் ஒரு ஆடுங்களை. சரி போய் எங்கன்னா போய் வளர்ந்து கிளந்து கொஞ்சம் நல்லா ஆய் வாங்க அப்படின்னா, இந்த பொம்பளைங்க ஒன்று சேர்ந்தா டேஞ்சர் ராஜ்யம் பேர் பாருங்க. சபையில் இத்தனை ஆம்பளை வரேன், யாரும் பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? பாடிட்டு இது மாதிரி மீன் குழம்பு வைக்க போயிடுச்சு, இது குழுக்கு போயிடுச்சு, இன்னொன்று பியூட்டி பார்லருக்கு போயிடுச்சு. இங்கே இவன் 2 பேர் அன்னைக்கு ஆரம்பிச்சான் இவனை தொடுத்துறதுக்கு. என்னைக்கு ஆரம்பிச்சான் தொடுத்துறதுக்கு? அன்னைக்கு ஆரம்பிச்சான் பாருங்க. கிட்டத்தட்ட 18 வருஷம் 19 வருஷம் துரத்துறான். கவனிங்க, துரத்துறான். ஒரு நாள் என்ன ஆச்சு, இந்த சவுல் கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்து சோதிக்கிறார். இப்ப அபிஷா கூட தானே, ஏய் கர்த்தர் உன் சத்துருக்களை கருவறுக்கிறேன்னு சொன்ன நாள் இதுவே. அதனால போய் நீ கோலியாத்து தலைவே துண்டா வெட்டினால்டா. நீ இவன் தலையை வெட்டுன்னு கோலியாத்து கிட்ட பட்டயத்தை எடுத்து இவன் கையில கொடுத்து அனுப்புறாங்க பாருங்க. இப்ப கெபிக்குள்ள யார் இருக்கிறது சொல்லுங்க, கூட பாட வாங்க. சவுல் உட்கார்ந்து நிற்கிறாரு. இப்ப பட்டயத்தை எடுத்து நம்மால் கிளம்புறாரு. மேலே வெளில எல்லாம் பேக்கிங் பண்றான். என்ன பேக்கிங் பண்றான்? ஏய் எட்ரா துணிலாம், 18 வருஷம் வனாந்தர வாழ்க்கை முடிஞ்சிச்சு, எல்லாம் எருசலேமுக்கு போறோம். இன்னைக்கே என்னது யாரு நம்பால் ராஜாவா வரான், எல்லாம் பொட்டி போடுக்கலாம் கட்டுறான். ஆமேன்னு சொல்லுங்க. இவர் பட்டயத்தை எடுத்துக்கினார், வீர மாதிரி பட்டயத்தை எடுத்துன்னு ரத்தம் ஜெயம் சொன்னாரா என்னன்னு தெரியல. உள்ள போக ஆரம்பிக்கிறார் பாருங்க. கெபி உள்ள போக ஆரம்பிக்கும் போது உள்ள இருந்த மனுஷன் பேசுறான். சொல்லுங்களேன், உள்ள இருந்த மனுஷன் பேசுறான். என்ன பேசுறான் தெரியுமா? யார வெட்ட போறாரு ராஜா? தாவீது யார வெட்ட போறாரு? நீ வனாந்தரத்துல கிடந்த போது ஒரு வாட்டி சிங்கம் வந்துச்சு, ஒரு வாட்டி புலி வந்து, ஒரு வாட்டி கரடி வந்து உன்னை டேமேஜ் பண்ணி உடம்புலாம் உங்க அப்பா பரிதாபப்பட்டு இனிமே நீ ஆடு மேய்க்க வேணாண்டா, வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லல உங்க அப்பன். உன் மேல இரக்கம் இல்லாத அப்ப. ஆனா இந்த அப்பன் உன்னை வனாந்தரத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உன்னை எங்க கொண்டு வந்தான் தெரியுமா? ராமேன் சொல்லுங்க. சாதாரணமா நீ எடுத்து போன சாப்பாட்டை கூட வாங்கி வச்சு உன்னை திட்டின உங்க அண்ணன், இவன் தன் சம பங்காய் உன்னோட அருகில் உட்கார வச்சு உனக்கு ஆகாரம் கொடுத்தவன். நீ அரண்மனைக்கு வர்றதுக்கு முன்ன அலைஞ்சி திரிஞ்ச ஒரு மனுஷன் உன்னை அரண்மனைக்கு கொண்டு வந்து தன் மெய்காப்பாலான வச்சவன் இந்த மனுஷன். இத்தனை பேரை விட்டுட்டு தன் மகளாகிய மீகாலையே உனக்கு கல்யாணம் படுத்தி மருமகனாக்கணும் இந்த மனுஷன். இவனையா வெட்ட போறேன். உள்ள இருக்கிற மனசாட்சி, அந்த வலிமை இருக்கு பார்த்தீங்களா, அது பேசுச்சுங்க. தாவீது கிட்ட பேசுச்சுங்க. அழுவுறான், வழியிலே அழுவுறான். கத்தியை பிடிக்க பலன் இல்லை, கையெல்லாம் ஒதுருது, கண்ணெல்லாம் செவந்து போச்சு. தாவீது சொல்லுது, மனசாட்சி சொல்லுது, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராம, அவர் மேல என் கையை வைக்க மாட்டேன். போனா அப்படி போட்டு டாய்லெட் அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது சால்வை ஒண்டி தொங்குது அந்த பாறை ஓரமா. அவ்வளோ பெரிய பட்டயத்தை வச்சு அந்த சால்வையை ஒண்டி அறுத்துக்கின்னு வெளியே போறான். வெளியில சவுலோட தலை வரும் அவன் எல்லாம் வெளில நிற்கிறான். தலை வரும். இப்ப அதை பந்தாடி எருசலேமுக்கு எடுத்து போய் ராஜஸ்தானத்துல உட்கார வைக்கணும். நம்பாலு தாவீது வந்தா, நம்பாலு படப்படனை தண்ணி கொடுங்கன்றான். ஆமீன் சொல்லுங்க.
இவனுக்கெல்லாம் ஒன்றும் புரியல. என்னடா தாவீது இவ்வளவு தடுமாறான், என்னாச்சு? உள்ள யாரா போர்பட யாருனா இருந்தாங்க, அப்னேர் இருந்தானா? உள்ள யாராவது இருந்து உன்னை அடிச்சிட்டாங்களா? என்ன யாரும் அடிக்கல, என் மனசாட்சி என்ன அடிச்சிச்சு. கண்ணெல்லாம் செவந்து போச்சு. இது வரைக்கும் தாவீது இவ்வளவு நவரசாய் பார்த்ததே இல்லை. அவங்க என்னாச்சு? அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் எனக்கு செய்த உதவிகள் கொஞ்சம் அல்ல, அவர் என்னை பாதுகாத்த விதங்கள் கொஞ்சம் அல்ல. நான் வனாந்தரத்தில் இருந்தேன், ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தேன், அலைந்து கொண்டிருந்த என்னை அரண்மனைக்கு கொண்டு வந்தவர் அவர். சொல்லுங்களேன் அல்லேலூயா. ஏங்க மதியம் சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டாங்க. எனக்கு சாப்பாடு பிடிக்கல. ஏன்டா பிடிக்கல? அவர் சால்வி அறுத்துட்டேன். இதுதாங்க அவன் பேச்சு. சால்வை அடிச்சதுக்கு உள்ளகிற மனுஷன் ஒத்துக்கலங்க. ராத்திரி தூக்கம் வரல, எல்லாம் தூங்குறாங்க. மரத்துக்கு சந்தில் நடக்கிறான், மரத்துக்கு சந்தில போறான். என்ன தாவீது ஆச்சு உனக்கு? ஐயோ தப்பு பண்ணிட்டேன், சால்வி அறுத்துட்டேன். இதுதான் வனாந்தரத்தின் தாவீதின் மனசாட்சி. சொல்லுங்களேன், இதுதான் வனாந்தரத்தின் தாவீதின் மனசாட்சி. நாட்கள் நடந்தது. கில்போவா மலையிலே சவுல் செத்து போனார். சமஸ்த இஸ்ரவேலரும் வந்து தாவீதை ராஜஸ்தானத்துக்கு கொண்டு போனார்கள். இப்ப இவர் ராஜாவானார். நாட்கள் நகர்ந்தது. மொச்சு போகப்பட்ட வீடுகளிலே இவர் குடியிருந்தார். சுற்றிலும் கர்த்தர் இளைப்பாறுதலை தந்தார். ரொம்ப நல்லா ஆயிட்டாரு தாவீது. இப்போ ஒரு நாள் வந்தது. அந்தி சந்தி மத்தியானங்களில் தியானம் பண்ணி முறையிடுகிறவர், தூங்கி எழுந்தோன்னு ஜெபம் பண்றவர், தூக்கம் இப்ப பிடிக்காம எழுந்து வந்து உப்பரிக்கையில் உலாவுகிறார். உலாறுனா ஒரு பொண்ணு குளிக்குது. ஆப்பிள் ஐபோன் வச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்படி ஜூம் பண்றார். ஜூம் 18, ஜூம் 19, ஜூம் 22. ஆமேன்னு சொல்லுங்க. சௌந்தரியவதியான பொண்ணு. யாரா இவா? போறான் கூப்பிட. மனசாட்சி துடிக்கலங்க. அடுத்தவன் பொண்டாட்டின் மனசாட்சி துடிக்கல, மனசாட்சி பேசல. போய் கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணோட தவறு செய்யறான், அந்த பொண்ணோட பாவம் செய்யறான். பாவம் செஞ்சு நாட்கள் நகருது. 3 மாசம் ஆகுது. யாருக்கும் தெரியாது. மனசாட்சி கூட ஒன்னும் சொல்லல. மனசாட்சி கூட இவர் என்ன சொல்ல? ஒண்ணுமே சொல்ல. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஒண்ணுமே சொல்ல. ஆமேன் சொல்லுங்க. அந்த பொண்ணு சொல்லி அனுப்புறா. இவன் கெட்ட நேரமா என்னன்னு தெரியல, பிரெக்னன்ட் ஆயிடுச்சு அந்த பொண்ணு. அந்த பொண்ணு சொல்லி, அம்மா அமைதியா இருக்கணும், பிள்ளைங்க அப்படியே உட்காரு, உள்ளலாம் வராது, அப்படியே உட்காரு. மனசாட்சி என்ன பண்ணல? பேசல. இப்ப அந்த பொண்ணு சொல்லுது, நான் கர்ப்பமா இருக்கிறேன். ஐயோ, இது எப்படின்னு கண்டுபிடிச்சு நம்மளுக்கு அவமானம் வந்துரும் போல இருக்குதப்பா. என்ன பண்றது? கிரிமினலா மாறுறாங்க. ஹலோ, ரகசியமான பாவங்களுக்கு என்ன விலக்கிக்காரோம். தீங்கான காரியத்தை கண்முன் வைக்க மாட்டேன். பிறனை அவதூறு செய்கிறவனை நான் வெறுக்கிறேன். ஆரம்ப வனாந்தரம். சூப்பர். ஆமென் சொல்லுங்க. கிரிமினல் புத்தி போது என்ன பண்ணலாம்? அவன் புருஷனை வர வைக்கலாம், வர வச்சு அவனை குடிக்க வைக்கலாம். எப்படி கிரிமினல்லாம் உட்காந்து போடுவான்ல, ரவுடிங்கெல்லாம் ராத்திரில கொலை பண்றதுக்கு திட்டம் போடுறான். எப்பேற்பட்ட மன வலிமை இழந்து போயிட்டான்ல. திட்டம் போட்டு அவனை வர வச்சா. அவன் சொல்றான், என்னுடைய சேவர்கள் என் நண்பலாம் யுத்த காலத்தில் இருக்கும்போது, என் ராஜா யுத்தத்தை வெற்றிக்கு காத்திருக்கும் போது நான் போய் என் மனைவியோட சைனித்து சந்தோஷமா இருப்பேன். நான் போக மாட்டேன். 3 நாள் பார்த்தான். இதுக்கு மேல வேலையாவது, என்ன பண்றதுன்னு தெரியல. பாடுறான் கிரிமினல். அந்தி மந்தி சதியால ஜெபம் பண்றால கிரிமினல் ஆவறான். அவங்கிட்டே லெட்டர் எழுதுறான். போ, அவன் போர்க்களத்தில் நடக்கும்போது மும்மரமா முன்ன தள்ளி சாவடிச்சிடுங்க. எவ்வளவு பெரிய உத்தமம் தெரியுமா? எவ்வளவு பெரிய உத்தமம் தெரியுமா? அந்த உரியா அவங்கிட்ட லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சு சாவடிக்கிறான். நான் யோசிச்சேன், சால்வை அறுத்த போது மனசாட்சி அடிச்சுதடா. சால்வை அரிச்சதுக்கு 3 நாள் தூங்கல, 3 நாள் சாப்பிடலையடா. நீ உனக்கு உயிர் நண்பன் உரியா யார் தெரியுமா? போர்ச்சவன் மட்டும் இல்ல, தாவீதுக்கு நண்பன். படிச்சு பாருங்க. உன் நண்பனை சாவறதுக்கு யுத்த காலத்தில் நிற்கும் போது மனசாட்சி பேசலையா? தாவீதே பேசலையா? ஏன் பேசல? அப்ப இருந்தது வனாந்தரம். அப்ப இருந்தது என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் மனைவி பிள்ளை எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நான் உயிர் பழைப்பணும் பழைக்க மாட்டோம் கர்த்தரை நாடி தேடினது அது ஒரு காலையா. இன்னைக்கு என்ன பாதுகாக்க சுற்றி போர்படை தளபதிகள் இருக்காங்க. இன்னைக்கு தேவையானது. இன்னைக்கு நான் எங்க வந்துட்டேன் தெரியுமா? சேஃபஸ்ட் ஜோனுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு நான் எங்க வந்துட்டேன் தெரியுமா? மேன்மைக்கு வந்துட்டேன். இன்னைக்கு எங்க வந்துட்டேன் தெரியுமா? உயர்வுக்கு வந்துட்டேன். எல்லாம் வந்துட்டேன். அப்ப மனசாட்சி உயிரோடு வந்தது, இப்ப மனசாட்சி செத்து போச்சு. ஆமென் சொல்லுங்க. நான் பேசுற சத்தியம் எத்தனை பேருக்கு புரியுது? சத்தியம் பண்ணி சொல்லுங்க. நான் ஏழ்மையில தாழ்மையில ஒண்ணுமில்லாத நிலையில இருந்த மனசாட்சி இப்ப இருக்குதா? மனசாட்சி அடிக்குதா? அன்னைக்கு சபைக்கு வர்றதுன்னா அவ்வளவு பிடிக்கும், அன்னைக்கு ஜெபத்துக்கு போறதுன்னா அவ்வளவு பிடிக்கும், அன்னைக்கு ஆண்டவர்னா அவ்வளவு பிடிக்கும். இன்னைக்கு பிடிக்குதா?
அன்னைக்கு பாஸ்டர் பேசினார்னா அப்படியே தேன் மாதிரி இனிக்கும். ஐயோ ஒரு வாயில இருந்து வார்த்தை. இன்னைக்கு அந்த ஆள் மூஞ்ச பார்த்தா பிடிக்கல, அந்த ஆள் பேசுறது பிடிக்கல. ஏன்? உன் வனாந்தரம் மாறி உன் இருதயத்தில் இன்றைக்கு எங்க வந்துட்ட தெரியுமா? அரண்மனைக்கு வந்துட்ட தாவீதே. நீ நினைக்கிற நான் இப்ப பலசாலி ஆயிட்டேன் பணத்துல, நீ பலவீனன் ஆயிட்ட, நீ பலவீனன் ஆயிட்ட, நீ கிரிமினல் ஆயிட்ட. நீ அடுத்தவன பாருங்க, அமைதியா உட்காந்துருக்குறாங்க, கொலைங்க நடந்துச்சுங்க, கர்ப்பமான பொண்ணை வீட்லயும் சேர்த்துக்கின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி ராத்திரி தேன் குச்சின்னு பால் குச்சின்னு கம்முன்னு இருக்கிறார். கர்த்தர் பார்த்தார் ஒரு நாள், ராத்திரி தீர்க்கதரிசி அனுப்புறார். எப்பா தாவீதே வாங்க வாங்க, தீர்க்கதரிசி ரொம்ப கனம் பண்ணுவார், பாஸ்டர்லாம் ரொம்ப கனம் பண்ணுவார், ஆமாம் காணிக்கலாம் கொடுப்பார், நல்லா கொடுப்பாரு, ஆமேன்னு சொல்லுங்க. வந்த உடனே தாவீதே என்னப்பா அது மாதிரி ஒருத்தன் ஆட்டுக்குட்டி வச்சிருந்தான், ஒருத்தன் சாவு, யாரோ அவன் ஆடுன்னு சொன்னாதான் அவருக்கு பிடிக்கும், ஏன்னா ஆடு மேய்ச்சி வராச்சா, எங்க அடிக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும், ஆமேன்னு சொல்லுங்க. அடிச்சவன் நீயே அவன். ஏங்க கர்த்தர் கண்டுபிடிக்கிறவரை மனசாட்சி சொல்லுங்க. ஹலோ நிமிந்து பாருங்க, கர்த்தர் கண்டுபிடிச்சி காரியத்தை சொல்றவங்க என்ன சொல்ல? நான் பேசுற சத்தியம் எத்தனை பேருக்கு புரியுது? தாவீது எவ்வளவு பெரிய மன வலிமை உள்ளவன் தெரியுமா? ஆனா அவனை வந்து கர்த்தர் ஆலயத்தை கட்டக்கூடாதுன்னுட்டார், நீ எதையுமே செய்யக்கூடாது தாவீதுட்ட. இப்ப அவன் நிலைமை என்ன தெரியுமா? முடிக்கிறேன். அவன் நிலைமை என்ன தெரியுமா? 2 சாமுவேல் 3:39 வாசிங்கம்மா. 2 சாமுவேல் 3:39. நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்த போதும் என்னவாயிட்டேன்? ஹலோ, ஒரு காலத்துல இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனால் வருகிறோம் பலசாலியே, நம்ம இப்ப என்னவாயிட்டான்? வேலைக்காரனோட ஒப்பிட்டு பேசுறாங்க. செரியாயின் குமாரனோட சின்ன சின்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாம ஆயிட்டான். எத்தனை பேருக்கு நான் பேசுற சத்தியம் புரியுது? அல்லேலூயா. மனசாட்சி செத்து போச்சுன்னா, உள்ளாத மனுஷன் வலிமை இழந்துட்டானா, ஏதோ ஒரு காலையில ஜெபம். தாவீதே காலைல ஜெபம் பண்ணும்போது மிந்திலாம் பயங்கரமா இருக்குமே, இப்ப ஜெபம் பண்ணியா? பண்ண கொஞ்சம் டைம் இல்ல. தேவ பிரசன்னத்தை உணர்ந்தியா தாவீதே? பிரசன்னமா அது ஒன்றும் எனக்கு சரியா தெரியல அப்படின்றார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏதோ ஒன்று ஏந்திருக்கிறேன், தேவ பிரசன்னத்தை உணர்ந்தா தெரியல. சபைக்கு போனியா? முன்னே போய் வருவேன். அவர் என்ன சொல்றாரு? முன்னே நாங்கள் சபைக்கு போய், இப்போ டைம் இல்லை, ராஜாவாயிட்டேன். என்னவாயிட்டேன் சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? பாஸ்ட் என்ன கேட்கல, போக்கும் வருத்தமா இருந்த சபையில. ஆமேன்னு சொல்லுங்க. கேட்கல, காது என்ன பண்ணல, கேட்கல. யார் தாவீதே நீ? பச்சையான ஒலிவ மரத்தை போல ஆலயத்தில் இருப்பேன்னு சொன்ன தாவீதா நீ? இன்னைக்கு சொல்ற நான் பலவீனன் ஆயிட்டேன். வாசி இன்னொரு வசனம், 2 சாமுவேல் 21:15 வாசி. 2 சாமுவேல் 21:15 வாசி. பின்பு பெலிஸ்தன் தாவீதே முதல்ல தாவீது விடாய்த்து போனான்ற வசனம் இங்க தான் இருக்குது. ஹலோ, கூட இருக்கிறவங்க விடாய்த்தான், தாவீது பலத்தோடு போவான். தாவீது விடாய்த்து போனான். வாசிங்க. அப்பொழுது 300 சேக்கல் நிறை கொண்ட பிரிக்கிறவனோ, புது பட்டயத்தை அறையில கட்டி கொண்டிருக்கிறவனுமான வந்து என்னமா தாவீதை வெட்டுறதுக்கு ஒருத்தன் ரெடி ஆயிட்டான். வெட்டு வாங்க நம்மால் ரெடி ஆயிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. யாரு நீ? எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி. இன்னைக்கு சாதாரணவனா உன்னை அடிச்சு போடுற அளவுக்கு ஆயிட்ட. அல்லேலூயா. எங்க போச்சு மன வலிமை தெரியுதா உங்களுக்கு? நான் பேசுற சத்தியம் இன்னைக்கு எத்தனை பேரோட பேசுறாரு? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. உதவியாக வந்து மற்றவன் உயிர் பிச்சுகிற கொடுக்கிற அளவுக்கு பரிதாபம் பண்ணல. மனசாட்சி செத்து போச்சு. ஆரம்பத்தில் சபைக்கு வந்தது, ஜெபித்தது, வேத வாசிப்பு, பரிசுத்தவான்கள் வார்த்தை கீழ்ப்படிஞ்ச தாவீதுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. வனாந்தர கஷ்ட காலங்கள்ல என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, உயிர்த்த போனோம், தப்ப மாட்டோம், ஆண்டவரை தேடினது நல்லா இருந்ததுங்க. இன்னைக்கு கிரிமினலா மாறி நல்லவர்களை எல்லாம் கொன்று போட்டான் பாருங்க. ஒருத்தன் வந்து வெட்டுறான், இன்னொருத்தன் வந்து உயிர் பிச்சை கொடுக்கறான். கண்ணை மூடுங்க, நான் முடிக்க போறேன். உன் மன வலிமை எந்த இடத்துல இழந்திருக்கிற? உன் மன வலிமை எந்த இடத்துல போச்சு தாவீதே? உன் மன வலிமை எங்க போச்சு? ஐயோ, ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தவன் தெரியுமா? ஒரு காலத்துல எவ்வளவு மன வலிமையோட இருந்தவன் தெரியுமா? உன் மன வலிமையை நாடே ஒரு காலத்துல போற்றவில்லையா? எப்படி இப்படியான என் மனசாட்சி சாகடிச்சிட்டேன். நம்ம மத்தியில யாராவது இருந்தீங்கன்னா இன்னைக்கு இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், ஒப்பு கொடுங்க.
உங்க மனசாட்சியில் ஆவிக்குரிய காரியத்துல எதெல்லாம் தவறுதுண்டோ அதுக்கெல்லாம் அழுது ஒப்பு கொடுத்துருங்க. அதை கடினப்படுத்தாதீங்க. கர்த்தர் காலைல எழுந்து ஜெபிக்க சொன்னாரா, ஜெபம் பண்ணு. சபைக்கு நேரத்துக்கு வர சொல்றாரா, அதை தள்ளாத. அதுக்கு ஒரு காரணம் சொல்லாத. தசம பாகம் கொடுக்காம ஓடி 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 உன் குடும்பத்துல உன் பிள்ளைங்க வாழ்க்கை என்ன நிம்மதியை கண்ட? என்ன நிம்மதி கண்ட? அலைஞ்சி திரியிறிய. கர்த்தர் பேசலையா உங்கிட்ட? இந்த காலை நேரத்தில் என் வாழ்க்கையில வர்றதெல்லாம் எதிர்க்க எனக்கு பலன் இல்லை. உன் மனசாட்சியில ஆவிக்குரிய வலிமை இல்லை. ஒரு காலத்தில் அந்த அன்னிச்சை, அந்த ரிஃப்ளெக்ஷன் பயங்கரமா செயல்பட்டது. நாட்கள் போக போக என்ன பலவீனப்படுத்திடுச்சு. வனாந்தரத்தில் ஒண்ணு இல்லாத இருந்தப்போ ரொம்ப கர்த்தரை தேடினேன். பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசிகள் சொன்னா கீழ்ப்படிஞ்சேன். இப்ப நான் அரண்மனைக்கு வந்துட்டேன். இருதயம் ரொம்ப ரொம்ப கிரிமினலா மாறிடுச்சு. தயவு செய்து இருதயத்தை கண்டு யார்கிட்டயாவது பேசியிருந்தீங்கன்னா அநியாயமா, நான் என்ன பண்ண, அவங்க என்ன இப்படி பேசுறாங்க? சால்வை அடித்ததற்கு துடித்த தாவீதோட இருதயம் உத்தமனாக உரியாவை கொள்ளும் போது துடிக்கலையே. யாரையாவது நீங்க பின்னாடி அவதூறு பண்ணா அவங்க உள்ளான மனுஷன் சொல்லுவான், உள்ள பேசும்போது சொல்லுவான், பேசாத பேசாத, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவங்களுக்கு விரோதமா கையை நீட்டாத. நீ தள்ளி செய்வாயானால் உன் மனசாட்சி செத்து போய் உணர்வற்ற இருதயமா மாறி. காலையில உன்னோட நான் பேச இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறேன். இவன் ஞானம் இல்லாத பாஸ்டர், இவனுக்கு ஏது அறிவு 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணாதவன். நானே உன்னோட பேசும்படி இறங்கி வந்திருக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. என் மனசாட்சியை தூய்மையா வச்சுக்கிறேன். அதுல குப்பை தூசி அழுக்க தூக்கி போடுறேன். ஒரு காலத்துல வலிமை நிறைந்தவனா இருந்தனே, இன்னைக்கு வலிமை இழந்து போய் நிற்கிறேனே. ஆண்டவரே, என்னை மன்னித்து புதுப்பிங்க. இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும். தேங்க்யூ டாடி. இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இவருக்கு பெரிய காரியங்கள் செய்வார்களாக. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், வழிநடத்தல், பாதுகாவல் உங்கள் அத்தனை பேரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென் ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குவார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆவதாக. ஆமென் ஆமென். தலைகளை தாழ்த்தி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.